அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வணக்கையா. வா செங்காளியப்பா. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் காணவே காணோம். என்ன செய்யறதுங்க, தொகுதியில எக்கச்சக்கமான வேலை, எதங்க கவனிக்கிறது, அதனாலதாங்க வர முடியல. கேள்விப்பட்டேன் காரு பங்களா தோட்டம் துறவு எல்லாம் நிறைய சேர்த்திருக்கேன்னு. அப்பவே தெரியும் நீ தொகுதிக்கு நல்ல வேலை பார்த்திருக்கேன்னு. எப்படியோப்பா நல்லா இருந்தா சரி. ஆமா, கரண்ட் எம்எல்ஏ காலாவதியான எம்பியை பார்க்க வந்திருக்கிறிய, என்ன விஷயம்? இன்னைக்கு சுதந்திர தினம், அத கூடவா மறந்துட்டீங்க? எனக்கு சொல்றியா? கொடிய குத்தி இருக்கிறது நானு, கொடி இல்லாம வந்தவங்க நீங்க. இந்த சுதந்திரம் நமக்கு எத்தனாவது வருஷம் கிடைச்சது? அது வந்துங்க 1940 சில்லறையில வந்ததுங்க. சுதந்திரத்தை சில்லறை ஆக்கிட்டியா? என்ன விஷயமா வந்த? அது வந்து ஐயா, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் சின்ன ஐயாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஓஹோ, இந்தமா இந்த பெரிய பிரஷர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு கொடியேத்துறாங்களா? அதுக்கு உன் புருஷனை, அதான் நான் பெத்த புள்ளைய கூப்பிட வந்திருக்காங்க. கூப்பிடவன. அவர் காலையிலேயே ஃபேக்டரி போயிட்டாரு. அப்ப நாங்க ஃபேக்டரியில போய் பார்த்தோம். எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த மயில்சாமி கவுண்டரை அரெஸ்ட் பண்ண வந்திருப்பீங்க? அறிவு தெரிஞ்ச நாளா இதே தொழில்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பையன் நம்மளை அரெஸ்ட் பண்ண வந்தது இல்ல. வேலை அரசாங்கத்துல செய்யறீங்க, சம்பளத்தை என்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. அப்ப கொலைச்சிங்க, இப்ப கடிக்க வேண்டியல. அப்ப எம்பி நீங்க, மேல இடத்துல செல்வாக்கு இருந்துச்சு. இப்ப எக்ஸ் எம்பி, உடனே உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி இருக்காங்க. தம்பி தேவனே, நான் எம்பியா இருக்கும்போது உன் போலீஸ் தொப்பி எடுக்க வச்சிருக்கேன். இப்ப நான் எக்ஸ் எம்பி, உன் தலையை எடுத்துருவேன். தொப்பி எடுக்கிறது மரியாதை, தலை எடுக்கிறது மர்டர். என்ன பொறுத்தல ரெண்டுமே ஒண்ணுதான். ஓய் மயில்சாமி, இந்த மிரட்டல்ல ஏட்ட வேண்டாம், ஒழுங்கா ஜீப்ல வந்தேரு. எங்க அப்பனை எவனும் கைய நீட்டிய பேசுனது இல்ல, நீ துப்பாக்கி நீட்டியா பேசுற? சாவு மணி அடிச்சிருவேன், ஜாக்கிரதை. அடையாண்டாம அவனை இவரு போய் மணி அடிச்சிட்டு இருக்க. இவர் நம்ம முட்டிகளை சுடுறதா இருந்தா கூட கலெக்டர் கிட்ட தான் போய் கேட்கணும். ஆனா நம்ம இவர் மார்ல சுடுறதா இருந்தா யார்கிட்டையும் கேட்க வேணாம். இப்ப சுட்டலாமா? இன்ஸ்பெக்டர், அங்க கொடியேற்ற இடத்துக்கு பாதுகாப்பு போறதுக்கு இல்லாம இங்க வந்து நின்று என்ன பண்ற? சார், இவர் சாராயம் காய்ச்சறதுனால கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. என்னது உத்தரவு போட்டிருக்காங்களா? ஏயா, கைய தூக்கி சலிட் அடிக்க வேண்டிய எம்பியை கைது பண்ண போறியா? சார், இவர் எம்பியா இருக்கும்போது நானும் ஒரு காலத்துல சலாம் போட்டவன் தான். இப்ப எக்ஸ் எம்பி, இவரை கைது செய்யறத தவிர அவர் வழியே இல்ல சார். அரெஸ்ட் பண்ணுவியா நீ? ஏயா, அரெஸ்ட் பண்ணுவியா நீ? இந்த ஸ்டேட் மீது செட்டில் மேல கை வச்சுவியா நீ? போயா. சார், என்ன எஸ்பி எதனா சொல்லுவாருன்னு பாக்குறியா? யோ, அந்த அளவுக்கு நான் பேசிக்கிறேன். சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லு. போங்கயா. நல்ல வேலை தப்பிச்சிங்க. நான் பதவியில இருக்கிறதுனால போங்கடானா போயிட்டாங்க. இல்லன்னா உங்களுக்கு கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்து போயிருப்பானுங்க. அதனால இனிமே இந்த சாராயம் காய்ச்சற சில்லற தொழில விட்டுருங்க. ஆஹா, நாயே, போன தேர்தல என்ன சொன்ன? 1,00,000 லிட்டர் அதிகமா காய்ச்சுங்க, அப்பதான் ஒழுங்கா போஸ்ட் ஓட்டுவாங்கன்னு சொன்னேன். அந்த போஸ்ட் ஓட்டுனதுனால ஜெயிச்சு பதவிக்கு வந்துட்டு இப்ப அது உனக்கு சில்லற தொழிலா தெரியுதா? சாராயம் குடிச்சிட்டு ஊர்கா நக்கிற நாய் நீ எனக்கு வந்து அறிவுரை சொல்ற? கையடுறா, கையடுறா. ஏண்டா, பதவி பத்தி என்கிட்டயா சொல்ற? செருப்பு பிஞ்சு போயிடும். பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாராயம் காய்ச்சற அடுப்புக்கு விரவு பொறுக்கி போடுற பொறுக்கி உன்னெல்லாம் சட்டசபை கிளம்பி தப்பா போச்சுரா. டேய், மண்டி போட்டு நின்ன பயலுக்கெல்லாம் மைக்க புடிச்சு பேசினா இப்படிதான்டா திமிர் தலைக்கேறிடும்டா. கவுண்டரே, நீங்க எஜமான் தான், நான் எடுபுடி தான், இல்லன்னு சொல்லல. என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு பூரண உரிமை உண்டு. இருந்தாலும் இப்ப நான் எம்எல்ஏ கவுண்டரே. டே, நீ எம்எல்ஏ தான்டா, நான் எம்பி இல்லடா. ஆனா எனக்கு இருக்கிற பழைய பணம், திமிரு, செல்வாக்கு, லொல்லு எல்லாம் அப்படியே தான்டா இருக்குது. என்ன இந்த எம்பி மட்டும் தான்டா இல்ல? யோ, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு வந்த? நான் எம்எல்ஏ, அதனால பள்ளிக்கூடத்துல சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் எஜமாங்கிற உணர்வோட உங்களை கூப்பிட வந்திருக்கேன். டேய் டேய், நடிக்கிறான் பார், என்ன மாதிரி நடிக்கிறான் பார். அப்படியே விட்டுனா உன்ன.
சாதாரண இருக்கும்போது ஒழுங்கா இருக்கீங்க, பதவி வந்தோன்னு நடிக்கிறீங்களா? எஜமா விசுவாசமாடா என்ன கூப்பிட்ட? போஸ்டர்ல இவ்வளோ பெருசா இவன் பேரு, கீழே தர்மத்துக்கு சின்னதா என் பேரு. என்ன எதுக்காக கூப்பிடுறேன்னு தெரியாதாடா? டேய், பதவி இருக்கிறதுனால நீ கொடி ஏத்துவ, நான் வேடிக்கை பார்க்கணும். பதவி இருக்கிறதுனால நீ முட்டாய் கொடுப்ப, அதுல ஒரு முட்டாயை வாங்கிட்டு பதவி இல்லைன்றதுனால ஓரத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கணும். பதவி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் இப்போதானே எனக்கு தெரியுது. அவன் என்னடா நான் அரஸ்ட்னு சொல்றான், இவன் என்னடா நான் கொடி ஏத்துற வேடிக்கை பாருன்னு சொல்றான். டேய், இதுக்காவது வர இடைத்தேர்தலில் நான் நின்று ஜெயிச்சு எம்பி ஆகி அடுத்த வரப்புற சுதந்திர தினத்துக்கு கொடி ஏத்தி உனக்கு முட்டாய் தரல, நான் மயில்சாமி கவுண்டா இல்லடா. டேய் அம்மா, துணி நிக்கலையோ? துணி அதெல்லாம் தேய்ச்சி தாண்டா போட்டிருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீ சொல்றா. கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தேய்ச்சி கொடுப்போம். துணி நிக்கலையோ? துணி. டேய், இந்த வீட்டுல பாக்கி தரணும். குரல் விடுறா. அம்மா, அம்மா. இந்தா நிறுத்துமா. அம்மா நான் பிச்சை போட்டுருவேன், நீ எங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா தெரியுது? ஆளுங்களை பாடுறா. எங்க உன் புருஷன்? பக்கத்துல பிச்சை எடுக்க போயிருக்காரு. டேய், பிச்சைக்காரன் வீட்லயே பிச்சை வாங்கி தின்ன முதல் ஆளு நீ தாண்டா. சரி சரி, உன் புருஷன் பழைய பாக்கி 3 ரூபா தரணும், அதை கொடு. அதுக்குதான் 6 இட்லி போட்டால சரியா போச்சு. டேய், இட்லி திருப்பி கொடுத்து காசை வாங்க. ஐயோ, 2 இட்லி சாப்பிட்டேனே. சாப்பிட்டியா? சரி, 4 இட்லி கொடுத்து 2 ரூபாய் வாங்கடா. இந்த மாதிரி 2 இட்லி ரூபாய் எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். பக்கத்து தெருல உன் புருஷன் எடுக்கிறான் பாரு பிச்சை, அது கூட எச்சதான். அந்த எச்சியை சாப்பிடுவோம், இந்த எச்சியை எவன் சாப்பிடுவான்? வாஸ்தவம் தான். இந்த நாய் எச்சிய நாயே சாப்பிடாது, அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ? வாங்கி கட்டிக்க. நான் தான் குரலை குறுக்கி கொடுன்னு சொல்றேனே, அம்மா அப்படின்னு. அம்மா, இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் கொடுத்த மாதிரி கொடுக்குறிய. அண்ணே, 3 இட்லி பாக்கி இருக்கனே. அப்படியா? ஆமா. சரி, இந்த நாய்கிட்ட பாக்கி வசூல் பண்ண முடியும், இதான் மிச்சம். தள்ளு தள்ளு. ஐயா, தரமாட்ட போடா. சரியான பிச்சைக்காரனா இருப்பானு போல இருக்கு பிள்ளை. ஆமா, நாங்க பிச்சைக்காரரு, இவர் பெரிய பிர்லா பேர. அம்மா, அம்மா. டேய், நீ எதுக்கு சிரிச்ச? சும்மா சிரிச்சேன்னே. டேய், நீ சும்மா சிரிக்க மாட்டடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன இவன் ரேஞ்சில் நினைச்சு பார்த்திருப்ப, சிரிச்சிருப்ப. அது பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? எத்தனை வருஷமா என் கூட நீ சுத்துற. டேய், இவன் தோத்துறா. டேய், போடா போடா. என்னடா நாங்க போறதுக்கு நீ வர? தள்ளு தள்ளு. போடா போடா நாயே, போ. ஒரு வேலைக்கு துப்பு இல்ல. இந்த சிரிப்பை மட்டும் சிரிச்சுப்படு. நாளும் கிழமையுமா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டத்துக்கு ஒரு ஆளு. நீ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. ஐயா, என்ன தாயமா, ஆ? என்ன ஒரு மாதிரி வாடை அடிக்குது? நல்லெண்ணெய் வாங்கி தேய்க்கலான்னு தான் பார்த்தேன். ஆ. அப்புறம் எண்ணெய் விக்கிற விலைக்கு அதையே வாங்குறதுன்னுட்டு ஆ. நேத்து மீன் வறுத்த எண்ணெய் மிச்சம் இருந்ததா, ஆ. அத தடவுனேன். ஏன் நாறுதா? ஆ, நாத்தமா? ஆ. அருமையான வாசனை. ஆ. இந்த வாசனைக்கு ஆ. காற்று உள்ள தள்ளினா எப்படி இருக்கும்? போகுது பாரு புத்தி. கைய தூக்கியா. ம். அடிச்சு தேய்க்காத. ஆமா. தாய்மாக்கா, ஆ? இரு, யார கூப்பிடுறாங்க பாத்துட்டு வர்றேன். பாதியில விட்டுட்டு போறிய. திடீர்னு வயித்த வலிக்குதுங்கறா, என்னன்னு வயித்த பாருங்க. வலிக்குதா? எங்க? ஆ? ஆஹா. இன்னும் 10 நாள் ஆகுமா குழந்தை பிறக்க? ராத்திரி என்ன சாப்பிட்ட? ராத்திரி போண்டா வாங்கிட்டு வந்தாருங்க, ஒரு 7 எட்டு சாப்பிட்டேன். 7-8 போண்டா சாப்பிட்டியா? அதான் வாயு பிடிச்சிருக்கு. நீ சுக்கு தண்ணி வச்சு கூட 10 நாள் கழிச்சு நானே வந்து பாக்குறேன். சரி. போ. தண்ணிக்குள்ளேயே தண்ணி வச்சிருந்தது தாயம்மாவுக்கு தெரியாது. कौन है अंदर? घर में कौन? अंदर कौन? कौन? யாரு கோணி விக்கிறது? बॉम्बे पुलिस। போலீஸா? कौन है अंदर? என் பேர் அந்தர் இல்ல, தாயம்மா. झूठ बोलती हो। ஆ? यादव उनकी बारात? पड़ोसन? இல்ல. चुपके लवर्स? हाँ, हम किसी से कम नहीं। बोलो बोलो बोलो। ஐயே, நான் ஒண்ணும் பண்ணல, நான் ஒண்ணும் பண்ணல. என்னங்க என்னங்க இங்க ஓடியாங்க. யாரோ ஒரு போலீஸ்காரர் வந்து தெரியாத பாஷையில என்ன திட்டுறாரு. ஐயா, பாசிக்கிறேன். என்னடி இந்த கத்து அந்த கத்துற? போலீஸ். ये क्या है? அது கோமனா. எங்க வீட்டுக்காரரு எண்ணெய் தேய்ச்சி कपड़ा குளிக்கிறாரு. नहीं। பக்கடை எல்லாம் சுடுறது இல்லப்பா. ये क्या तोप है? ஏய், என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே அடிக்க வர்ற?
கை காலெல்லாம் உடச்சிடுவேன். ஆமா. தும் சுப் ரஹோ. ஏய், தைரியம் இருந்தா தமிழ்ல பேசுடா. தங்கராஜ் யாரு? தங்கராசா எங்க பிள்ளைதான் பம்பாயில இருக்கான். அவன் தான் ஒரு மராத்தி பொண்ணை கடத்திக்கிட்டு கராச்சிக்கு ஓடி போயிட்டான். ஏன் பிள்ளை பொம்பளைய கடத்தினானா? ஏன் பிள்ளை அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். நீங்க வேற தங்கராசு சொல்றீங்க. அடைய மாட்டி அமாவாசை யாரு? இவளோட புருஷன். தாயமா யாரு? இந்த ஆளு பொண்டாட்டி. தங்கராஜ் யாரு? ஏன் பிள்ளைதான். அவன் தான் பொண்ணோட கராச்சிக்கு ஓடி போயிட்டான். ஐயோ அந்த ஃப்ராடு, அந்த திருடன், அந்த கடத்தல்காரன், அந்த பொம்பளை பொறுக்கி. யார பார்த்து பொம்பளை பொறுக்கிங்கிற? பிச்சு பிரம்பிச்சு. இது வரைக்கும் என்னத்தான் அடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப போலீஸ்காரனே அடிச்சுட்டியாடி. அடிக்காம என் பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்ற அந்த ஆளு? போலீஸ்க்கு அடிக்கிறேன். ஹாய் தங்கராசு. அம்மா கண்டுபிடிச்சிட்டியா? தங்கராசா ஏ ராசா, ஏ ராசா, ஏ ராசா. தள்ளடி, உனக்கு மட்டும் தான் பாசமா? தள்ளிடு, ட்ரெஸ் கட்டு போயிடும். ஏய்யா 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற, ஒரு கடுதாசி கடுதாசி போடுறது இல்ல, இப்படி திடீர்னு போலீஸ் வேஷத்துல வந்திருக்கிற. சும்மா அவங்க 2 பேரையும் கொஞ்சம் பயமுத்தலாம் தான். நீ தெலுங்குல பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா இது ஹிந்திமா. இந்தியா? சரி சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு நீ போய் குளிச்சிட்டு வா, நான் உனக்கு பலகாரம் பண்ணி வைக்கிறேன். ஓகே. அம்மா என்னது இது? பானை. அப்பா என்ன மரவே இல்லையா? அது கிடக்கு விடு. கிழிஞ்சது கிழியாது. வச்சது வைக்காதது. போனவன் கடையில கொடுத்து பாத்தீங்களா? அம்மா எனக்கு ஒண்ணு கொடுங்க, தைச்சு தர்றேன். அப்படி எல்லாம் தரமாட்டாங்கடா கோவிந்தசாமி. சார் நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன். இரு இரு இரு, நீங்க எல்லாம் போங்க போங்க, கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அட நான் எதுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஒரு பையனையும் 500 ரூபாய் வாடகை கொடுத்து கடையும் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையை ஒரு அந்தஸ்தா நடத்தணுங்கிறக்காக தாண்டா. என்ன கேரகமோ, இந்த மாதிரி ஒரு எச்சக்கால பொழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? காலையில இருந்து அலைகிறீங்க, யார் உங்களை சீந்துனா? டா இதுல 1 ரூபா இருக்கு, 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டுருங்க. அண்ணன் தர்றாரு, வாங்கிடா. நம்ம இனத்துக்காரன்னு தர்றேன். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம். அட மேடா இருக்கு, நீ எப்படி தள்ளுவ? கிழிஞ்சது கிழியாது, பட்டன் வச்சது வைக்காதது, பிரிஞ்சது பிரியாது. பட்டன் வச்சது வைக்காதது. தாயம்மா வீடு வந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு தள்ளது நானு, தண்ணி குடிக்கிறீங்களா? முதலாளினா ஏறக்குறைய அப்படித்தானே இருப்பாங்க. கேள்றா. அம்மா யாரு? அட கோயந்தசாமி நீயா? கிழிஞ்ச துணி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதான் ஊரே சொல்லுத, குடி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியா? இரு வரேன். கொண்டா கொண்டா கொண்டா. அடேங்கப்பா, ரொம்ப தாகமா? ஏன்பா கோயந்தசாமி, என்ன தொழில்லாம் ஓடுது இல்ல? தொழில் எங்க ஓடுது? வண்டி ஓடுது. வண்டி வாங்கிருக்கியா? அந்த வண்டியில் நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த வண்டியே சொல்றியா? வர வர நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுமா. ஏன்? ஒரு வீட்டுல கிழிஞ்ச துணியே இல்ல. இல்லையா? பட்டா தானே போடுறதே இல்லையே. ஒத்த துணி கட்டிட்டு வேலைக்கு போகுது நாய்ங்க. போற போக்க பார்த்தா இந்த ஊரு நமக்கு ஒத்து வராது போல் இருக்கு. இந்த வண்டி ஒரு 25 ரூபாய்க்கு வித்துட்டு. 25,000? அட காது கேட்காதா? 25,000 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவானா? 25 ரூபாய்க்கு விட்டு கடாச்சிட்டு நான் வெளியூர் கோடி போயிடலான்னு பாக்குறேன். ஏ கோயின்சாமி அங்கராசு எப்பப்பா வந்த? நான் போய் வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா இந்த ரேஞ்சில என்ன பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, இது நியாயமாப்பா? ஐயோ என்னாச்சு உங்க காலு? ஏய் எனக்கு கால் கை போயிடுச்சு பாத்தியா? இந்த பாரு எவ்வளவு நீளமா நல்லா இருக்குன்னு பாத்தியா? அது இருக்கட்டும், பெருசா ஒரு தைய கடை வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? சைடுல ஒரு டாக் நிக்குது பாத்தியா? டாக்கா? இத வச்சிட்டு மில்லே வச்சிருந்தாலும் விளங்க மாட்டான். அதெல்லாம் விட்டு கடாசியாச்சுப்பா. இங்க பாருங்க, இதாவது மிஞ்சி சந்தோஷப்படுங்க. இது மிஞ்சிருக்கு, நான் ஏன்டா சந்தோஷப்படணும்? கோவிந்தசாமினே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் பாம்பேக்கு போய் டெய்லரிங்க பத்தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம கடை ஓபனிங் வச்சிருக்கேன். அத நீங்க தான் டெய்லர், இவர்தான் காஜா. கை கொடு, நமக்கு விடுவி காலம் வந்தாச்சுப்பா. உனக்கு என்னமா? சுடிதா. 36, 22 திரும்ப கை நட்டு 24, 40 போ. உனக்கு என்னமா? மிடி. 22, 30 திரும்ப. சரி நான் பாத்துக்கிறேன். இப்போ என்னண்ணே
கலிகாலண்டா. உனக்கு என்ன தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தேங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. பா தங்கராசு, நம்ம ரேஞ்சுக்கு இந்த ஊர்ல கடை வச்சதே தப்புப்பா. கிழிஞ்சது கிழியாதது, பட்டன் வச்சது வைக்காதது. இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நம்ம தானே. சீ, போடா. உனக்கு என்ன தைக்கணும்? எனக்கு குஷ்பு மாதிரியே தைக்கணும். குஷ்பு மாதிரி. குஷ்பு கட்டே போய் ஏதாவது பழசு பட்டு இருக்கு வாங்கி போட்டுக்கு போ. உனக்கு என்ன ரோஜா மரியாவா? ஆமாங்க. டேய் காஜா பையா, அனுப்புடா. எல்லாம் ஒத்த எலும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. வாமா போதுமண்ணே. உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? இந்த பார், உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏத்தாப்புல ஒரு கொட்டாய் வாங்கி உட்கார்ந்துருப்பான். அவங்கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சியை காட்டு, தைக்க அனுப்பான். திருப்பி விடுறா. போமா அள்ளிட்டு போடா. மாமா, நான் தைச்சு தரேன். போ. ஏங்கா முனியாண்டி டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன, பாம்பேட்டையில இருக்கு இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. போன வாரம் துணி கொண்டை கொடுத்தேன். பாவாடை தைக்கிறதுக்கு பதிலா ஜட்டி தைச்சிட்ட கேரங்க பிடிச்சுவேன். பாக்குறது பாரு காவிட்டி வாய. தங்கராசி, இங்க பாருப்பா, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. எழுதி எழுதி எனக்கு கை வலிக்குதுப்பா. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. நானும் அளவு சொல்லி சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மீதியை நீங்க பாத்துக்கோங்க கோவா. நாய தண்ணி கிண்ணி போட்டுக்க மேல செய்யற. இல்லண்ணே, டயர்டா இருக்குண்ணே. ஏண்டா நாங்க 2 பேரும் தான் வேலை செஞ்சா டயர்ட் ஆகிட்டோம். நீ சும்மா தான் நின்னுட்டு இருந்த. போன்னு சொன்னே. அதுக்கே டயர்ட் ஆகிட்டியா? அங்க திரும்பி பாரு. ஐயோ, 2 மைல் இருக்கும் இருக்க. இது ஒண்ணு இன்னைக்கு நடக்கிற கதை இல்ல. இன்னைக்கு நம்ம கடை பந்துன்னு சொல்லு. எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் விட்டுப்பட்டு வந்து நிக்கிறானுங்க. அதுகளை எல்லாம் போய் கூட்டி வர சொல்லு. மாமா, அண்ணன் கூட தானே, வா. ஏய், அறிவு கட்டவனே, போடா. நில்லா. ஏய், நில்லா. நில்லா. ஏய், ஸ்டாப். ஏய், நிறுத்துங்க. ஏய், நிறுத்து. நிறுத்து வண்டிய. நிறுத்து. ஏடா, எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு வரேன்? சேர் அடிச்சிட்டு புண்ணாக்கு மாதிரி போயிட்டு இருக்கியா நீ? ஒரு சாரி சொன்னியாடா? இறங்க வண்டியில இருந்து. இறங்க மாட்டேன். எவ்வளவு சொல்ற? இறங்க மாட்டேங்கிற நீ. ஏமா மாலதி, பிரசவத்துக்கு உங்க வீட்டுக்கு போகணும்னு அதை கிட்ட சொன்னியா? ஆமா மாமா. இந்த பார், இது உன் தலை பிரசவம் இந்த வீட்டுல தான் நடக்கணும். இது உன் பூந்த வீடு மட்டும் இல்ல, பிறந்த வீடு தான். புரியுதா? ஓ. மஞ்சள் இல்ல, கார் கண்ணாடி எப்படி உடைஞ்சது? அது உடைஞ்சிருச்சுமா. அதான் எப்படி உடைஞ்சது கேட்கணும் இல்ல? அதான் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றேன்ல, எப்படி உடைஞ்சதுன்னு சொல்ல மாட்டியா? இப்ப எப்படி உடைஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. தாத்தா, இங்க வாங்க. என்ன? அது கொஞ்சம் கொடுங்க. இந்தாம்மா. என்ன திமிரு பாத்தீங்களா உங்க பொண்ணுக்கு? பின்ன அவ ஏன் பொண்ணாச்சேடி? அவகிட்ட போய் கண்ணாடி எப்படி உடைச்சா, கண்ணாடி எப்படி உடைச்சன்னு கேட்டா அதான் உடைச்சு காமிச்சிட்டு போறா. இந்த தடவை கேட்காத, இருக்கிற கண்ணாடியில உடைச்சிட போறா. ஏயா கேளும், என்ன தானே எதை கேட்டாலும் கொடுத்துறதா? டேய், கேட்டதுனால தானே சுதந்திரமே கொடுத்தான்.
பார்வதி தானே? ஏய், நீ ராதா தானே? நீ நான் மாலா, இவ கீதா. இப்ப என்ன அதுக்கு? என்னது? ஆளுக்கு ஒரு மாடல்ல வந்து அசத்துறீங்க. எப்படி நம்ம ஸ்ட்ரெச்சிங் டூல் அப் டு டேட் பாம்பே லெவல்ல அசத்துறீங்க. ஹே, லுக் அட் ஹர். இவ்வளவு நாள் இடுப்பு எங்க இருந்ததுன்னே தெரியாம இருந்தது, இப்ப டாப் ஷேப்ல இருக்கா. இதெல்லாம் பாம்பே டெய்லரோட மகிமடி. பாம்பே டெய்லரா? ஃப்ரம் பாம்பே நவ் இன் ஆட்டியம்பட்டி. நம்ம ஊர்லயா? மஞ்சு, நம்ம ஊர்ல அவர் கடை திறந்து 4 நாள் ஆச்சு. இது வரைக்கும் 400 பொம்பளைங்க அவர்கிட்ட போயாச்சு. எதுக்கு? துணி தைக்கதா. அவரை நம்பி எந்த பொம்பளையும் தாராளமா துணி தைக்க கொடுக்கலாம். அப்படி என்ன? லொல் இல்லாம, லோலா இல்லாம, சில்மிஷம் பண்ணாம, உடம்ப டச் பண்ணாம, அளவே எடுக்காம கரெக்டா தச்சு கொடுக்கறாரு. ஓ, அதோ பாம்பே டெய்லரே வந்துட்டு இருக்காரே. வாங்க சார், 100 ஆயிடுச்சு. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நடு ரோட்ல தான் இடம் கிடைச்சதா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? உங்க ஸ்டிச்சிங்க பார்த்து மஞ்சுளா அசந்துட்டா சார். அது எப்படி அளவே எடுக்காம கரெக்டா 36, 24, 36 னு தைக்கிறீங்க? நீங்க என்ன கம்ப்யூட்டர் டெய்லரா? கண்ணு பாக்குது, கை வேலை செய்யுது, நடுவுல எதுக்குமா டேப்? அதுதான் இந்த கோல்ட் கிங்கோட ஸ்பெஷாலிட்டி. கோல்ட் கிங்னா புரியல? என் பேரு தங்கராஜ். டிங் டிங். அப்படின்னா யாரையுமே தொட்டு அளவெடுக்க மாட்டீங்களா? எடுப்பேன். யார? நான் கட்டிக்க போறவளை மட்டும் தொட்டு அளவெடுப்பேன். அப்பப்பா. என்ன? லவ் 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 லவ். பாம்பே, கோவா என்னது கணக்கு வந்து பாத்தி கீழ இருந்து மேல வரைக்கும் ஊத்து பாத்துட்டு இருக்கற? கஸ்டமர் இருக்காதே? அவனு கேக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? துணி தைக்கணும். ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் தைக்கணும். என்ன மாதிரி துணி? ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட். ஹாஃப் பேண்டா ஃபுல் பேண்டா? ஃபுல் பேண்ட். ஜிப் வச்சுதான் வைக்காததா? வாட்? இல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ல வேணும்? மல்டி கலர், சிங்கிள் கலர்? சிங்கிள் கலர். ஓ, கொண்டு வந்துட்டீங்களா? ஐயோ, இதுல தைக்க முடியாது, எல்லாம் தெரியுமே. இது ஷர்ட்டுக்குங்க, இது பேண்ட்டுக்கு. ஓ, அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். இல்ல, காஃபி, டீ, போன்விட்டா? உங்க இஷ்டம். ஏ பையா, ஐயா क्या होना? एक टी ले आओ. ए भैया, लड़का लड़की ची. की लड़का लड़की. लड़की लड़की की. எடுத்துருவோமா? என்ன சார், அளவே எடுக்காம தைக்கிறதா உங்க ஸ்பெஷாலிட்டி? நாங்க என் ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்ற போறேன். ஜஸ்ட் a minute, டோரை க்ளோஸ் பண்ணிட்டா? வா, பாம்பே எடுத்துட்டீங்களா? யா, குறிச்சுக்கோங்க. முதல்ல சர்வதேச லெவல்ல உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு டிசைன் நான் என் மைண்ட்லயே வச்சிருக்கேன். அத உங்களை தவிர வேற யாரும் போடவே முடியாது. அப்புறம் எதுக்கு தூக்கி தூர விட்டு எறிஞ்சிரே? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் ட்ரெஸ்ஸே தேவையில்லைங்கறியா? ஐயோ கோவா. பாம்பே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டப்பா. நோட் நோட். அந்த கையை கொஞ்சம் இப்படி வைங்க. இருங்க. நான் கட்டிக்க போறவளை மட்டும் தொட்டு அளவெடுப்பேன். ஆமா, 22. அப்படியே திரும்புங்க. நெக் 14. ஹிப் 28. பாட்டம். ஸ்டாப் இட். காப்பி ஆயே. நாய் வந்துட்டான். கூட்றா. காஃபி. எஸ், காஃபி. என்னங்க, அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? தெரியல. யோ, அளவெடுக்கு வந்த பொண்ணு இந்த பெரட்டுனா என்னையா ஆகிறது? சாப்பிடுங்க. காஃபில சுகர் போடல, அதான். சாப்பிடுங்க. போதுமா? போதுமா?
போதுமா போதுமா இப்ப சாப்பிடுங்க, சரியா இருக்கும். என்னாச்சு? பத்தல. லாரியில வந்துட்டு இருக்கு, அதை அவுத்து விடுறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் வரட்டுங்களா? வாங்க வரேன். வாங்க பாய். வாங்க பாய். வாங்க பாய். நீ எங்கடா போற? ஏத்தி விட்டு வரேன். எதுக்குடா? கார்ல. வாங்க. அவங்களுக்கு கார்ல ஏறிக்க தெரியும், மூடிட்டு போய் காஜா எடுப்போம். வாங்க வாங்க ஓஹோ, வாங்க. மிஸ்டர் பாம்பே எஸ் கோவா. ஒரே நாள்ல வித்தின் 1 ஹவர்ல வரட்டுமா வரட்டுமான்னு சொல்ல வச்சிட்டியே, அது எப்படி? தட் இஸ் பாம்பே ஸ்டைல் கோவா. யா யா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்ன கவிதை, என்ன கவிதை? நீங்களே இருக்கீல. செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். கவிதையாடா இது? பின்ன காலையில 7:30 மணி ரேடியோல பாடின பாட்டா இது? என்னென்ன? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். ஆமண்ணே, அந்த படம்தான். ஒரு பெண்ணை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஓ, அந்த பாட்டா இது? வேற எந்த பாட்டுன்னு நினைச்சேன்? தங்கராசு, கவிதை தெரியலனா என்ன மாதிரி கவிதை கேட்டு தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. பஞ்சு மிட்டாய் போன்ற பிஞ்சு உதடுகளே, பாட்டியில் இருக்கும் கடலை உருண்டையே, ஐயோ. கட்டிச்சு திங்கும் நெய் முறுக்கே. காரி துப்புவோ மூஞ்சியே, து, நாயே. இதெல்லாம் ஒரு கவிதையாடா? இந்த மாதிரி கவிதை பாடுறா நான் உட்கார்ந்துருக்க பீப்பாயி, அது தலையில போய் அவுத்து விடு. படா தங்கராசு, நீ பெரிய இடத்தை டச் பண்ணிட்டு இருக்கிறம்மா, அது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர். அப்படி ஒரு டேஞ்சர் பொசிஷன் வந்துன்னு வெய்யே, எங்க நிலைமை பட்டன் வச்சது வைக்காதது, இழைஞ்சது கிடையாது. பட்டன் வச்சது வைக்காதது, இழைஞ்சது கிடையாது. பட்டன் வச்சது வைக்காதது. அவங்களுக்கு என்ன தெரியும்? Come my darling. அம்மா இப்ப வந்துருவாங்க, நீ அழாதீங்க. டாக்டர் கூப்பிட்டு போய் ரொம்ப நேரமாச்சு. வாங்க. லட்சுமி, டவுன்ல போய் டாக்டர் கூப்பிட்டு வானா, உள்ளூர் மருத்துவச்சியை கூப்பிட்டு வந்திருக்க. அது வந்து மழை அதிகமா பெய்யறதுனால ஆத்து நிறைய தண்ணி ஓடுதுப்பா. என்னால காரை ஓட்டிட்டு டவுனுக்கு போக முடியல, அதனால தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். மயில்சாமி, இவங்களும் நல்லபடியா பிரசவம் பார்ப்பாங்கடா. அப்பா, எனக்கு தெரியாதா? இந்த மயில்சாமி கவுண்டருடைய மருமகளுக்கு உள்ளூர் மருத்துவச்சி பிரசவம் பார்த்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? டேய், உள்ளூர் மருத்துவச்சி பிரசவம் பார்த்தாடா நீ ஏன் பிறந்து கல்லு மாதிரி இருக்கிற? அந்தஸ்து கௌரவம் பார்க்கற நேரம் பாடாது. தாயம்மா, நீங்க போங்க. வாங்க. நீ போய் வெளியில இருமா. அம்மா, வெந்நீர் கொண்டு வா. ஒண்ணு பயப்படாதம்மா, பயப்படாத. குழந்தை திரும்பி இருக்கு, அதான் புள்ள எப்படி கஷ்டப்படுது. ஒண்ணும் பயப்படாதீங்க, சீக்கிரம் குழந்தை பிறந்துரும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. அம்மா
எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்தவ வேற இருக்கிறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். ஒரு குழந்தை குட்டி உண்டா, கல்யாணம் காட்சி உண்டா, என்னத்துக்கு நிறையிறது? நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு போட்டு தூங்குவா. என்ன காலங்கத்தால புலம்பிட்டு இருக்கா? சீக்கிரம் கலையை போட்டு போய் சாமி, எனக்கு பசிக்குது. சாப்பிட்டு போட்டு தூங்குவேன். பின்ன அறிவுகட்ட முண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க, தலையில அடிச்சுக்கணும். சும்மா அடிச்சுக்காத. தங்கச்சா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா? என்னவா? ஏன் தங்கச்சி திட்டுறீங்க? கையெடு. என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா? பிரச்சனை ஏதாவது சொன்னா தீர்த்து பண்ண. அதை ஏப்பா கேக்குற நீ? என்ன இவள எத்தனை மாப்பிளை கட்டிக்கு வந்தாங்க? முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடைஞ்சது, ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடைஞ்சது, மூணாவது ஒரு மாப்பிளை பார்க்கலாம் நினைச்சா அன்னைக்கு அவன் க்ளோஸ் ஆயிட்டான். அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்ச இவளை திட்டாம என்ன பண்ண சொல்ற? நீ என்ன யோசிக்கிற? அண்ணா மாப்பிளை ரெடி. ரெடியா? யாரு? இருங்க அம்மா, நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போட்டு வா. அண்ணே, எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணே. இந்த நாசமா போனவங்க இருந்து சீக்கிரமா போனா போதும். முஞ்ச பாரு. பாஸ்ட் அள்ளி தெளிச்சிட்டு போறேன். நீ சொல்லு. என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லரு அந்த ஆள் முடிச்சிடுற. அவன் சம்மதிப்பானா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் முடிச்சிடுறேன். எப்படியாவது நீ இதை முடிச்சிரு. கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தர்றேன். இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடுறேன். நீங்க ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு. அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, வர்றதுல ஆளுக்கு 50-50. உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும், உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும், நானும் செட்டில் ஆயிருவேன். அப்ப அந்த கோல்சாமியினுடைய நிலைமை? அவன் எக்கடி கேட்டா நமக்கு என்ன? கூடறதே குழி பறிக்கிறது இதானா? அவன் வந்தான்னா காரியமே கெட்டு போயிருமேடா. டேய், மஞ்சுளா வந்தாச்சு. ஆமா. வாமா வாமா. என்ன இவ்வளவு லேட்டு? நீங்க தான் கார்ல வர வேணாம்னு சொன்னீங்கல்ல. நீ கார்ல வந்தீங்கன்னா தங்கராஜ் தெரிஞ்சுக்குவான்ல, அதனாலதான் உன்னை நடந்து வர சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வரும்போது இந்த ஊர் ஜனங்களா என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஊர் நாய்க்கு தானே, பொல்லாத நாய்க்கு அப்படிதான் பாப்பானுங்க. பிச்சைக்காரி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தாலே 1 கிலோமீட்டருக்கு துரத்து கொண்டு போய் விடுவானுங்க. உன்னை இவ்வளவு லட்சணமா பார்த்துட்டு விடுவானுங்களா? பேசிட்டே இருக்கீங்களே, பின்ன பாடிட்டு இருக்க முடியுமா? வந்துருமே. உன் வேலையை நடத்து. கடையில் இருந்தா கலகலப்பா இருக்கட்டும். வாங்க, வா வா. இந்த பொம்மையை நல்லா ஒரு தடவை உத்து பாரு. இதை என்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தானோ அன்னையில இருந்து இந்த பொம்மையை நீயும் நினைச்சிட்டு அடடடா வர்ணிக்கிறான் பாரு. பாட்டா பாடுறான், கவிதையா எழுதுறான். அவன் தொல்லை எங்களால தாங்க முடியல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஒரு தடவை இந்த பொம்மை மாதிரி வந்து நில்லு, உன்னை அவன் என்ன மாதிரி கொஞ்சம் பாரு. அவர் உண்மையிலே என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரா? என் மேல அன்பே வைக்கல அவன். அவ்வளவு அன்பு உன் மேலதான் வச்சிருக்கான். இந்தா, இந்த தலையை எடுத்துட்டு போய் உன் தலையில வச்சு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நில்லு. இந்த பாரு, இந்த மாதிரி வந்துடாத. வர்ணிக்கிறதுக்கு வாயே வராது. யாரு எப்படி போனா நமக்கு என்ன? வா, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் ஓரமா ஒதுங்கலாம். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஐயோ, வாட் இஸ் திஸ்? என் டார்லிங்க யார் இப்படி கந்தகோலம் பண்ணி வச்சது? என்ன இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. மாடர்ன் Dress போட வேண்டிய அன்னைக்கு இந்த புடவையை உங்களை யார் கட்டிவிட சொன்னது? அட நானா அப்ப கட்டினேன், அதே எடுத்து கட்டிக்கிச்சு. அதே எடுத்து கட்டிக்கிச்சா? ஆமா. இப்ப என்ன பண்ணுங்கற? முதல்ல இது அவருங்க. இந்த மாடர்ன் Dress மாட்டி விட போறேன். ஓகே? வா, என்ன பொம்மை அடிக்குது? அடிக்கத்தான் செய்யும். வைக்க கூடாத இடத்துல கைய வச்சா பொம்பளை மட்டுமல்ல பொம்மையே அடிக்கும். நீங்க பொம்மை தான் வாங்குனீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வாங்குனீங்களா? பாத்தியா, பொம்மை கடைக்காரரே ரிமோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு குட் மார்னிங் சொல்ல சொல்றேன் பாரு. குட் மார்னிங். ஓ, வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. கண்ணடிக்குமா? லெப்டா ரைட்டா? லெஃப்ட். வர்றதே ரைட். ரெண்டும். இதுக்கு மேல அடிச்சா மெட்ராஸ் வந்துரும்பா. சரி, ஒரு புன்சிரிப்பு. ஓ, ஒரு குட்டிக்காரன் அடிக்குமா? அது இவன் அடிப்பான். வேணா இதை டான்ஸ் ஆட சொல்றேன். ஓ, சரி சரி. எனக்கு ஒரு இச்கான் கொடுக்க சொல்லுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டு தான் சொல்லணும். ரிமோட்ல கேட்க முடியாதுடா, பார்த்தா சொல்ல முடியும். ஒண்ணு ப்ளீஸ். ஓகே ஆயிடுச்சுப்பா. ஓகே. கொடுங்க கொடுங்க. இப்போ இந்த பக்கம். இந்த நேரம் பார்த்து பேட்டரி தீர்ந்து போச்சு, ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஓ, பேட்டரி தீர்ந்து போச்சா? இப்போ எனக்கு சார்ஜ் ஆயிடுச்சு. நான் கொடுக்குறேன். என்னது 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் என்னமோ பொம்மை மாதிரி நின்னா அவர் கவிதை பாடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு சொன்னீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன கிஸ் பண்ண சொல்றீங்க, கண்ணடிக்க சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொம்மை நினைச்சு ஏமாந்துட்டல்ல? நான் ஏமாந்துட்டேனா? என் பொம்மையை எனக்கு தெரியாதா?
நீ பாம்பே வாச்சே. So darling, என்ன அண்ணே எனக்கு மூடு சரியில்லை, ஒரு நாள் லீவ் வேணும். இருடா, எனக்கு மட்டும் இதை பார்த்து மூடு சரியா வருமா? டோர் க்ளோஸ், இன்னைக்கு கடை லீவு. அம்மா இது என்ன விளையாட்டு? அது வந்து அவர்தான் சொன்னாரு, நீங்க என்ன மாதிரியே ஒரு பொம்மை வாங்கி வச்சு அதை டெய்லி வர்ணிக்கிறீங்க, கொஞ்சுறீங்கன்னு. அதுக்கு தான் என் மேல உண்மையிலேயே எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக அப்படி விளையாடுனேன். எவ்வளவு அனுபவிச்சுக்கன்னு பாக்கணுமா? வா. வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க. உங்க பாத படட்டும். டேய், என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, என்ன பரதேசி திட்டுறீங்க? பின்ன இந்த நாய்க்கு என்ன வேண்டியிருக்கு மரியாதை? அண்ணே, இவர் யார் தெரியுமா? சோசியல் பிரமானந்தம் கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அவர் பெரிய மகானாச்சே. அவர் தானே இவரு? அவரா இவரு? சாமி வாங்க, உட்காருங்க. சாமி, என்ன எங்க கடைக்கு ஜிப்பா தச்சிட்டு போறான்னு வந்தீங்களா? இல்லண்ணே, உங்க கைய பார்த்து சோசியம் சொல்லலாம்னு வந்திருக்காரு. இவர் சொன்ன கரெக்டா நடக்கும்னே. அப்படியா? திருச்சியில ஒருத்தன் கைய பார்த்து 10 லட்சம் விழுகும்னாரு. விழுந்துருச்ச? என்ன கையா? இல்ல, 10 லட்சம். சாமி, எனக்கும் பாருங்க ஏதாவது விழுகுமான்னு. என்ன இது கையே இல்லைங்க. அப்ப விட்டுரு. அது இல்லைங்க. அமெரிக்கா ஜனாதிபதி, இங்கிலாந்து இளவரசி, ஜப்பான் நிதி மந்திரி, பூட்டான் பிரதம மந்திரி, அவங்க கையும் இந்த கையும் ஒத்து போகுதுங்க. யோ, என்ன நம்ம கிட்டே பீலா விடுறியா? மாட மாளிகையில் இருக்கிற அவங்க எங்க? மாச கடைசியில பீடி கலையிற நான் எங்க? நம்புற மாதிரி ரீல் விடியா? நான் ரீல் விடலைங்க, உங்க கையை அப்படி பேசுது. நீங்க கட்டிக்க போற பொண்ணாலதான் உங்களுக்கு யோகமே அடிக்க போகுது. அப்படியா? ஆமா. எங்க இருக்கிற அந்த பொண்ணு? நீங்க தேடி போக வேணாங்க. உங்க கையில இருக்கிறானே குரு, அவர் லுக்கு விட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா. அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க கவலையே பட வேணாம். அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திரம் மாதிரி சிகப்பா ஒரு மச்சம் இருக்குமுங்க. இதுவும் ரீல் தானே? மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். சிகப்பா எப்படியா இருக்கும்? லட்சத்துல கோடியில ஒரு பொண்ணுக்கு தாங்க அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கைக்கு தாங்க செட் ஆவா. நான் அடிச்சு சொல்றேன், அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இருக்கிற இடமே வேற. சார், உங்க வண்டி என்ன இந்த மாதிரி ஜங்கு புங்குன்னு குலுங்குது? அதுக்கு நான் என்ன பண்றது? நம்ம என்ன நேஷனல் ஹைவேலியா போறோம்? எல்லாரும் ஒரு பாட்டு பாடுங்க. குட்டி குட்டி ரக்கமா பொண்ணு வேணும், குடுக்கலி ரக்கமா. ஏன் இப்படி மூச்சு வாங்குது மஞ்சு? இது போதுமா? இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வரதானே? பஸ் பிரேக் டவுன் ஆகி 4 பேர் தான் இருந்தாங்க. ஏன் பஸ் ஸ்டாப்ல ஆம்பளைங்க வேற யாருமே இல்லையா? இருந்தாங்களே. ஏன் அவங்கள கூட்டிட்டு வரதானே? அவங்க யாரும் என்ன கேட்கலையே, இவங்க தானே என்ன லிஃப்ட் கேட்டாங்க. நீங்களா பொண்ணுங்களா? வெக்கமான இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? சரி, வந்ததுதான் வந்தீங்க, அதுக்காக இப்படி கட்டி பிடிச்சிட்டு வரணுமா? குழந்தைங்களா, இறங்குங்க. ஓ, நீ அப்படி நினைச்சிட்டியா? வந்து நான் ரோட்ல ஓரமா வந்துகிட்டு இருந்தேன்னா இவங்க தான் துகுதுகுது வந்து குரங்குட்டி மாதிரி ஏறி உட்கார்ந்துச்சுங்க. இறங்குங்க. ஓகேயா? தொத்திக்கிட்டாங்களா? அப்ப அவங்களோட போங்க. I hate you. I really hate you. மஞ்சு மஞ்சு I hate you. இறங்குங்க. அந்த குழந்தையோட போங்க. I hate you, குரண்டி. போங்க, இல்ல நடந்து வண்டி. மஞ்சு மஞ்சு அவங்க ஏத்தல, அவங்க தான் வந்து ஏறிட்டாங்க. மஞ்சு மஞ்சு, நான் சொல்றது கேளு. அண்ணே, இங்க பாருங்க. டேய், டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாருங்க. இங்க இங்க எதுக்கு பாருங்க. ஓஹோ, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைங்க. என்னங்க? நல்லா இருக்கேங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்க, அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலன்னு. ஒரு அந்நியோன்யமா பழகலாம்னு. அது எப்படிங்க ரெடிமேடா ஒரு பொய்ய வச்சிருக்கீங்க? தங்கராசத்தான் பார்க்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன உங்களை அடிச்சிட போறேனா, இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிட போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு 4-5 நாளைக்கு வர மாட்டான். என்னன்னோ அவனுக்கு 240 ஜுரம். 240-ஆ? ஆமா, 2 பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்போ உடனே நான் அவரை பார்க்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்ப 2 பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். ப்ளீஸ். அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நீங்க தான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல கீழே உறிஞ்சிர? ஃபீல் பண்றேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசி நீ பாக்கணும், அவ்வளவுதானே. காதை கொடு. குடியா, குடிச்சிரியா, குடிச்சிரியா. என்னது வண்டி வருது நம்ம வீட்டுக்கு? யாரு நீங்க? பார்த்தா தெரியலீங்க. என்னது ஜடையா?
ஜடை இல்லீங்க, வயித்த பார்த்தா தெரியலீங்க. புள்ளத்தாச்சி பொண்ணா? ஆமாங்க, பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்ங்க. இடையில வலி வந்துருச்சுங்க புள்ளைக்கு. பக்கத்துல மருத்துவச்சி வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டனுங்க. இங்க தாயமா பாப்பாங்கன்னு உங்க வீட்டு சொன்னாங்க. கூட்டி வந்தனுங்க. நீங்க பாப்பீங்க? அண்ணா அண்ணனா? அண்ணிங்கிறது தானுங்க, அண்ணா அண்ணிங்கிறானுங்க. பையனுக்கு மேல ஒதடு இல்லீங்க, பாருங்க. இது காட்டுறா. அப்ப நான் உள்ள வரணுமா? இல்ல, நீ வெளியிலேயே நில்லு. மாட்டுக்கு துணையா வா கண்ணு, வாங்க. வா. என்ன இப்படி குதிக்கிற? அது சின்ன புள்ளையில இருந்தே ஸ்கிப்பிங் விளையாடி பழக்கம். அம்மா தாயே, இப்படி குதிச்ச வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே எகிரிடும். எதுக்கு வயிற்றுல ஒரு கையை வச்சுட்டே போ. மெல்ல மெதுவா மெதுவா. மெல்ல மெல்ல. தாயம்மா, இதெல்லாம் யாரும் உன் சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரவங்க இல்ல, பக்கத்து ஊரா. எந்த ஊருமா? பிறந்த ஊரு பொள்ளாச்சி, புருஷன் ஊரு விருப்பாச்சு, ராவல்லா கண்காட்சி. இப்ப என் மக புள்ளத்தாச்சு. நாங்க இங்க வந்தாச்சு, நீங்க பாருங்காச்சு. தாயம்மா, வயத்தை தொட்டு பார்த்தா இது ஒரிஜினல் பிள்ளைத்தாச்சி மாதிரி தெரியல. அது எப்படி நீ இந்த 1.25 கண்ணை வச்சுட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச? வயறு பஞ்சு மாதிரி இருக்க. அது ஒண்ணு இல்ல, முதல்ல அன்னைக்கு பொண்ணு மாப்பிளையே பாலும் பழத்துக்கு பதிலா பஞ்சு முட்டை அள்ளி தின்னுட்டாங்க. பஞ்சு மெத்திலேயே படுத்திருந்தாங்க. அதான் புள்ளை உள்ள பஞ்சு மாதிரி இருக்கு. உன் புருஷன் என்ன வேலைமா பாக்குறாரு? டைலர் வேலைதான். அவர் துணிக்கு காஜா எடுக்க மறந்தாலும் என்ன தாஜா பணமா இருக்கவே மாட்டாரு இல்லைங்க. ஐயோ, அது ஒரு பேச்சுக்கு. இப்போ உன் புருஷன் எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்க எங்க ஊர் வழக்குப்படி பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள புருஷனை வச்சுக்குவாங்க. அப்படியா? உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியேதான் சாகர வரைக்கும் இருப்பேன். என் ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி சரி, அப்படியே இருக்கட்டும். எங்கம்மா? இல்லையே. இது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் போல இருக்கு. நீங்க 2 நாள் கழிச்சே வாங்க. ஐயோ, என்னங்க நீங்க காரியத்தையே கெடுத்துருவீங்க போட்டிருக்கேன். அவங்க பாவம் புள்ள பத்துக்கு வந்திருக்காங்க, 2 நாள் தங்கிட்டு போட்டோம். 2 நாள் தங்கிட்டு சொல்றியா? சரி இருக்கட்டும். வா வா வாமா. மகனே, எங்க போற? காய்ச்சலோட இருமிக்கிட்டு இருக்கிற, படு. அப்பா, எனக்கு உடம்பெல்லாம் இப்ப நல்லா வைப்பச்சு. இப்போ புதுசா வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடம்லாம் வசதியா இருக்குன்னு பாத்து வரேன். அதெல்லாம் அம்மா பாத்துக்குவா, நீ நகர கூடாது. அப்பா, பாத்து வரேன். அப்புறமா ஒரு பூ வாங்கிக்கிறப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உடம்பு நல்லா இல்ல. இங்க பாரு. சத்தம் போடாதீங்க, உள்ள இருக்கிறவங்க மூச்சு போறாங்க. மஞ்சு, நம்ம காதலிச்சு 5 மாசம் தானே ஆச்சு, இன்னும் ஒண்ணும் பண்ணல. அதுக்குள்ள இது எப்படி? கட்டினவனுக்கு காய்ச்சல்னா கால் மாட்டிலே இருந்து கவனிச்சுக்கலாம். ஆனா காதலிக்கவருக்கு காய்ச்சல் தான் இப்படி மாறு விஷயத்துல தானே வர வேண்டியிருக்கு. என்ன வச்சு அடிச்சிருக்க? உங்களுக்கு காய்ச்சல்னு கேள்விப்பட்டோன்னா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதை இந்த விஷயத்துல வந்துட்டேன். தேங்க்யூ. அம்மா, காய்ச்சலே சுத்தமா இல்ல. காய்ச்சல் இல்லையா? உன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி 102 டிகிரி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 0 டிகிரி ஆயிடுச்சு. ஐயோ, 0 டிகிரினா ஜன்னி வந்துரும். ஜன்னி வந்துருமா? ஐயோ, நீதான் இருக்கே சுடேத்துக்கு. வணக்கம். இந்த ராஜ் டிவி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்களையும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் காதல் ஜோடிகளையும் வருக வருக என்று வரவேற்பது உங்கள் கவிக்குயில் விஷாலி கண்ணதாசன். இப்ப பாருங்க, நம்ம இந்த பீச், பார்க், இப்படிப்பட்ட இலவச இடங்கள்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா இந்த காதலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டாணிக்காரன் பாப்பா, இந்த சுண்டல்காரன் பாப்பா அப்படின்னு பயந்து பயந்து காதல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம இப்போ இந்த காதல் பொருத்தம் நிகழ்ச்சியில பார்க்க போற ஜோடிங்க எப்படின்னா, இந்த பயம்ங்கிறதே என்னன்னு தெரியாது தைரியசாலிங்க. இப்ப தன்னோட காதல் தெரிஞ்சா கூட பரவாயில்லங்கிற நிலைமையில வந்து நிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட தைரியசாலிங்களை இப்ப இந்த நிகழ்ச்சியில பாப்போமா? இப்போது இந்த நிகழ்ச்சியின் முதல் ஜோடி மிஸ்டர் ஸ்டீஃபன், மிஸ் ஜெரினா, வாருங்கள். போதும் போதும். இப்போ உங்க 2 பேர்கிட்டையும் தனித்தனியா 4 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம். இப்போ மிஸ்டர் ஸ்டீஃபன், நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க. மிஸ் ஜெரினா, கொஞ்சம் பக்கத்துல வாங்க.
இப்ப நீங்களும் உங்க காதலரும் படம் பார்க்க போறீங்க. அந்த தியேட்டர்ல பிளாக்ல தாங்க டிக்கெட் கிடைக்குது. பிளாக் டிக்கெட் தனித்தனியா தாங்க கிடைக்குது. சரி உட்காந்து படத்தை பாப்போம் தனித்தனியா பாப்பீங்களா இல்ல ஏன் வம்புன்னு ஏஞ்சி வந்துருவீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நாங்க படத்துக்கு போறதே சிலுமிசம் பண்ணதான். படம் பார்க்க மாட்டோம், திரும்பி வந்துடுவோம். வந்துருவீங்க? ஆமா. பொம்பளைங்க எல்லா விஷயத்துலயும் அட்வான்ஸா இருக்காங்கன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்ல பதிலுங்க. மிஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் வாங்க வாங்க. இப்ப நீங்க 2 பேரும் படத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. போன நேரத்துல டிக்கெட் கிடைக்கல, பிளாக்ல டிக்கெட் கிடைக்குது. தியேட்டர்ல தனித்தனியா உட்காந்து படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. படத்தை தனித்தனியா உட்காந்து பாப்பீங்களா இல்ல ஏன் வம்புன்னு ஏஞ்சி வந்துருவீங்களா? காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு, வேஸ்ட் ஆயிடக்கூடாது. பார்த்துதான் ஆகணும். நாங்க சினிமா பார்த்து தான் வருவோம். வெரி குட், நல்ல பதில சொன்னீங்க. உங்க ஜோடி வந்து முற்றிலும் மாறுபட்ட வகையில பதில சொன்னாங்க. அதனால இந்த முறை மதிப்பெண் பெறும் வாய்ப்பை எடுக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். அடுத்த ஜோடி ஆட்டையாம்பட்டி என்ற ஒரே ஊரை சேர்ந்த காதல் ஜோடி மிஸ் மஞ்சுளா, மிஸ்டர் தங்கராஜ். வாங்க வாங்க வாங்க. டேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது, கச்சிதமான ஜோடிங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு, இல்ல பெருமையாவும் இருக்கு. இந்த ஆள் பொருத்தம், ஆடை பொருத்தம் இதெல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்குங்க. உங்க ஆழமான காதல் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாப்போமா? இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பெற்றிருக்காரு. உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா பேரு மயில்சாமி கவுண்டர், ex-MP. சரி, இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை உங்க அப்பா டிவில பார்த்தாருன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாரு? கோவப்படுவாரு. So what? I don't care. நான் நேரா சொல்றதை விட அவர் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா எனக்கு ரொம்ப ஈஸி இல்ல? ரொம்ப ஈஸி. வெரி குட், ரொம்ப துணிச்சலான பொண்ணு. சார் உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு ஆறுமுகம், எங்க அம்மா பேரு தாயம்மா. அவங்க 2 பேருக்கு நான் ஒரே பிள்ளை. இந்த ப்ரோக்ராம் அவங்க டிவில பாப்பாங்கன்னு எனக்கு பயமே கிடையாது. ஏன் சார்? எங்க வீட்டுல டிவியே கிடையாது. ஓ, அதனாலதான் இவ்வளவு துணிச்சலா பேட்டி கொடுத்துருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம முதல் சுற்று கேள்விக்கு போலாமா? போலாமே. நீங்களும் போலாம். எங்க வீட்டுக்கா? உள்ள. அச்சா டீக் ஹை. வாங்க. இப்போ உங்ககிட்ட கேள்வி. காதலுடைய சின்னம் என்னன்னு சொல்ல முடியுமா? இதயம். அட, அது எப்படி? எல்லாத்தையும் கேட்டா பொதுவா ஆட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதயம்னு ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்களா? காதெல்லாம் அன்புன்னு சொல்லுவாங்க. நல்ல இதயம் படிச்சவங்களுக்கு தான் அன்போட உயர்வை பத்தி தெரியும். இதயம் இல்லாதவங்க வேணா அது ஆட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது இதயம் தான். முதல் கேள்விக்கு அப்ளாஸா? இப்ப 2வது கேள்வி. நீங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையில உங்க காதலருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கால் ஊனமாயிடுது. ஒரு பேச்சுங்க. அந்த நிலைமையில நீங்க அவரை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல கட் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன அது, கார் ஆக்சிடென்ட்ல கால் போயிடுச்சுங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கறீங்க? அவருக்கு கால் தாங்க ஊனம், எங்க காதல் ஊனம் இல்ல. நிச்சயமா அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். சரிம்மா, ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்க. இப்ப 3வது கேள்விக்கு போறோம். நீங்க இணைப்பிரியா காதலர்கள். இந்த நிலைமையில உங்க 2 பேர் வீட்ல இருந்தும் பயங்கரமான எதிர்ப்பு வருது. என்ன பண்ணுவீங்க? போராடுவேன், போராடி ஜெயிப்பேன். இல்ல, நீங்க போராடுவீங்க, அவரும் போராடுவாரு. சரிம்மா, எவ்வளவு போராடியும் ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? உயிர் கொடுப்போம். அவர் கொடுப்பாரா? அவர் எனக்காக கண்டிப்பா உயிர் கொடுப்பாரு. சரி, அப்போ காதலோட முடிவு தோல்வின்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க தப்பா சொல்றீங்க. காதலர்கள் பிரிஞ்சாதான் தோல்வி. காதலர்கள் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாலும் அது வெற்றி தான். எங்களோட காதலும் அப்படிப்பட்ட காதல் தான். நீங்க ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், Thank you. வாழ்த்துக்கள். இப்ப உங்க ஜோடி புறா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். மிஸ்டர் தங்கராஜ் வாருங்கள். மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே, இப்ப அவங்ககிட்ட கேள்வி கேட்டாச்சு. இப்ப உங்ககிட்ட கேள்விகள். முதல் கேள்விக்கு போலாமா? ஓ எஸ். சரி, காதலின் சின்னம் என்னவென்று சொல்ல முடியுமா? சின்னம்? நீ என்ன சொன்ன? இதான வேணாங்கிறது. நீங்க இப்படி வாங்க. இதென்ன வம்ப போச்சு? நீங்களா சொல்லணும் சார். சின்னம் நானும் சொல்லுமா? இதயம். இதயம் கரெக்ட். ஆனா பொதுவா எல்லாத்தையும் கேட்டா ஆட்டியன் தானே சொல்லுவாங்க. நீங்க எப்படி இதயம்னு கரெக்டா சொன்னீங்க சார்? ரொம்ப சிம்பிள். இதயம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். ஆஹா. அன்பு இருக்கிற இடத்துல தான் இதயம் இருக்கும். ஓஹோ. 2 சேர்ந்துட்டா காதல். அதனால தான் இதயம்னு சொன்னேன். கொன்னுட்டீங்க சார். இப்போ உங்க காதலி மஞ்சுளாவுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு கால் உடைஞ்சு போயிடுது. ஐயோ, மஞ்சு எந்த காலுக்கு சொல்லவே இல்ல. எனக்கு இல்ல, சும்மா ஒரு பேச்சு கேட்டேன் சார். ஓ. இப்படி இருக்க இல்ல இதே ஊனமான காதலியை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா பழக்க தோஷம். இப்போ காதலுக்கு காலாங்க முக்கியம், காதலி தான் முக்கியம். நிச்சயம் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்ப உங்களுடைய ஆழமான காதல் 2 வீட்டுக்கும் தெரிய வருது. 2 வீட்ல இருந்தும் எதிர்ப்பு வருது. என்ன பண்ணுவீங்க? ஃபைட். ஃபைட்? போராடுவோம், ஜெயிப்போம். நீங்க போராடுவீங்க, இவங்க போராடுவாங்க. அவங்க மசில்ஸ் பாத்தீங்களா, என்னோட ஜாஸ்தி ஃபைட் பண்ணுவாங்க. போராடியும் ஜெயிக்க முடியல சார்.
ஒண்ணு மோதி பார்ப்போம், இல்லைன்னா உயிரை கொடுப்போம். நீங்க உயிரை கொடுப்பீங்க, இவங்க கொடுப்பாங்களா? அவங்கள கேட்கல நீங்க, அப்புறம் என்ன கேக்குறீங்க? அப்போ காதலோட முடிவு தோல்விதானா? ஐசா நஹி, பிரிஞ்சாதாங்க தோல்வி. வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தாலும் சாவுல ஒண்ணு சேர்ந்தாலும் காதலுக்கு வெற்றிதான். எல்லா கேள்விகளுக்கும் மிகச் சரியான தீர்க்கமான பதிலை கூறி முழு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கும் ஜோடி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? மிஸ் மஞ்சுளா, மிஸ் தங்கராஜ். இந்த கோவை மாவட்டத்தின் சிறந்த காதல் ஜோடிகள் என்று மிஸ் மஞ்சுளா, மிஸ்டர் தங்கராஜ் இருவரையும் காதல் இளவரசன், காதல் இளவரசி என்று உங்கள் ராஜ் டிவி பட்டம் சூட்டி மகிழ்கிறது. தங்கராசுங்களா? தெரியலீங்க. சொல்றா. நான் சொல்ல பெரிய இடத்த அவன் டச் பண்றான்னு இப்ப டச் பண்ணிட்டான். சொல்லு. ஆனா தங்கச்சி வீட்டு இருந்த இந்த ஜாக்கெட் கொடுத்தா தள்ளு வண்டி ரெடி பண்றா. ஓடுறா.
இது நடு ரோட்ல சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க? தப்பு உங்க பிள்ளை மேலதாங்க. அநியாயமா அந்த டெய்லர் தம்பி கடையில பூந்து கடையாச்சி நொறுக்கிட்டாருங்க. டிவில உங்க பொண்ணும் சேர்ந்துதான் பேட்டி கொடுத்துச்சு. அதுக்காக தங்கராசியா அடிக்கணும்? முதல்ல உங்க பொண்ணை கண்டிச்சு வைப்பீங்களா? என்னங்க பப்ளிக் சப்போர்ட் பூரா அவன் பக்கம் இருக்கு. இந்த நேரத்துல வேற எலெக்ஷன் வருது. எதையாவது சொல்லி சமாளிங்க. இதை பாரு தங்கராஜ், என் மகன் செஞ்சதும் தப்புதான், நீ அவனை அடிச்சதும் நியாயம்தான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை பாருங்க, உங்களை நம்பிதான் இந்த எம்பி தேர்தலில் நான் நிக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுற மாட்டேன். நாளைக்கு மேடை போட்டு எப்படி பைசல் பண்றேன்னு பாருங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு 6 தொகுதி ஜனங்களை வரணும். ஏற்பாடு பண்ணு. சரிங்க. போட அட போட என்ன வரேன் தம்பி. பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, ஆட்டையாம்பட்டி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இது, நமது எம்பி ஐயா அவர்கள் அவர் குடும்பத்தையே கொண்டு வந்து அரசியல் மேடையில் உட்கார வச்சிருக்காருன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் குழப்பமா தான் இருக்கும். உங்க குழப்பம் எனக்கு நல்லாவே புரியுது. உங்க குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நமது எம்பி ஐயா அவர்களே உங்களிடத்துல உரையாற்றுவார். வாங்க. ஆட்டையாம்பட்டி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். குடும்ப பிரச்சனையுமே மேடை வருங்கால எம்பி அவர்களுக்கு உங்கள் சார்பாக செங்காளி அப்பன் இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றேன். பொதுவா குடும்ப பிரச்சனை வீதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மயில்சாமி கவுண்டரை பொறுத்தளவுல அரசியலும் குடும்பம் எல்லாம் ஒண்ணுதான். குடும்பத்தில் இருக்கிற 6 பேருடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதவன் எப்படி 6 தொகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும்? என் குடும்பத்தில் நான் பெத்த பொண்ணால என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதான் இந்த டிவியில எல்லாரும் பார்த்திருப்பீங்களா, ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு ஒரு சாதாரண டெய்லர் விரும்பி இருக்கான். அதை பிடிக்காம என் மகன் அந்த கடவுளை வந்து அடிச்சு உடைச்சிட்டான். என் மகளுடைய மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய மேடையை போட்டு இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன ஒரு தடவை எம்பி ஆக்குனீங்க, டெல்லியில பல பிரச்சனை, அதனால உங்களை மறந்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாம பண்ணிடுறேன். என்னடா இவன் பாட்டு பேசிக்கிட்டே போறான்னு நினைக்காதீங்க, நானே முன் உதாரணமா இருக்கேன். என் பொண்ண சாதாரண டெய்லர் தங்கராசுக்கு கட்டி வைக்கிறேன். நான் என் பொண்ண தங்கராசு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க உங்க ஓட்டை போட்டு என்ன ஜெயிக்க வைக்க தயாரா இருக்கீங்களா? என்னங்க இது, ஓட்டு போட்டா பொண்ணை கொடுப்பேன், பொண்ணை கொடுத்தா ஓட்டு போடுவேன்னா இது என்ன பண்டமாற்ற வியாபாரமா? ஐயே, இது வியாபாரம்னு நினைக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல்னு நினைக்கலாம், மனிதாபிமானம்னு நினைக்கலாம். இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விலகி நின்னே ஓட்டு கேட்டேன், இப்ப உங்களோட நெருங்கி வந்து ஓட்டு கேட்கிறேன், உறவோட ஓட்டு கேட்கிறேன். உங்க சமுதாயத்துல ஒரு ஆளை நீங்க டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்கன்னு நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. அட எம்பி கேக்குறாருல்ல, இன்னைக்காவது வாய் திறந்து சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? சம்மதம் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்புறம் என்ன, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இதே மேடையில உங்க முன்னாடி நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிடுறேன். மாப்பிள மேடைக்கு வாங்க. மாப்பிள நண்பர்கள் நீங்களும் வரலாம். இத வரங்க. நில்லுங்க. என்ன இப்படி அவசரப்படுறீங்க? அம்மா ஊர்ல எல்லாம் இந்த நேரத்துல எப்படி போய் தட்டு மாத்த முடியும்? அம்மா வர்றதுக்குள்ள இவன் வேற ஆளுக்கு தட்ட மாத்திடுவான்பா. தங்கராசி, இப்ப என்ன கல்யாணம் நடந்து போச்சு, நிச்சயம் தானே, எல்லாருக்கும் முன்னால சொல்லிட்டான். இவன் அரசியல்கார, இவன் பிறடுறதுக்கு முன்னால நான் போய் அமைக்கிறணும். ஆமா தங்கராஜ், புறப்படு. நீ முதல்ல வா, அம்மா வந்தா நான் பேசிக்கிறேன். தட்ட மாத்துமா, வா. புறப்படுப்பா. யாருமா ஆட்டே மட்டிக்கிட்டு இறங்க சீக்கிரமா. என்ன தாயம்மா, உன் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, நீ எங்க இருந்து வர? என்னது, என் பையனுக்கு நிச்சயதார்த்தமா? என்னடி சொல்ற? ஐயோ, ஊருக்கு நடுவுல மேடை போட்டு அந்த மயில்சாமி கவுண்டர் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியாதா? பெரியோர்களே, தாய்மார்களே, என் பேத்திக்கு இவ்வளவு சிறப்பான முறையில் நிச்சயார்த்த ஏற்பாடு பண்ணதுக்காக என் மகன் மயில்சாமியை நினைச்சு நானே ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப உங்க முன்னால நாங்க தட்டை மாத்திக்க போறோம்.
ஆட்டையாம்பட்டி சாலை கவுண்டரின் பேத்தியும் மயில்சாமி கவுண்டரின் புதல்வியுமான செல்வி மஞ்சுளாவை இதே ஊரைச் சேர்ந்த ஆறுமுகம் தாயம்மாளின் புதல்வன் தங்கராசுவுக்கு மணம் முடித்து வைக்க பெரியோர்களால் இன்று நிச்சயிக்கப்படுகிறது. நான் மஞ்சுளா மனசார நேசிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ தடுத்துட்ட. ஏமா? எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கலன்னு கேட்டேன். ஏன் எதுக்குன்னு எல்லாம் காரணம் சொல்ல தெரியாது. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இப்படி இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? மஞ்சுளாவை நான் காதலிச்சது உனக்கு பிடிக்கலையா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உனக்கு பிடிக்கலையா? இல்ல அந்த பொண்ணு இங்க வந்தா உன் சந்தோஷம் கெட்டுன்னு உனக்கு பிடிக்கலையா? மஞ்சுளா இந்த வீட்டுக்கு மருமலா வரது உனக்கு பிடிக்கலையா? இல்ல நான் தான் அந்த வீட்டுக்கு மருமனா போறது உனக்கு பிடிக்கலையா? இதுல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுமா? ஆமாப்பா, காரணம் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியல. மத்தவங்க கிட்ட வேணா காரணத்தை சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா பெத்த பிள்ளை கிட்ட கூடவா காரணத்தை சொல்லக்கூடாது? அப்படின்னா உனக்கு என் மேல பாசம் இல்லையா? நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்லையா? அக்கறை இல்லையா? வாய மூடுறா. மத்தவங்க கண்ணு பட்டா மகனுக்கு திருஷ்டி பட்டுடுமேனுட்டு மாறாப்ப மூடிக்கிட்டு பால் கொடுக்கறவளும் மரவா உட்கார்ந்து சோறு விட்டுறவன் தாண்டா தாய். மகனோட பிஞ்சு விரல்ல முள்ளு குத்திருச்சுன்னா அந்த தாயோட நெஞ்சில ரத்தம் அடியும். அப்படிப்பட்ட தாயை பார்த்தா கேக்குற ஆசை இல்லையா, அக்கறை இல்லையா, பாசம் இல்லையான்னு? நீ பேசலப்பா, உன் வயசு அப்படி பேச சொல்லுது. இந்த உலகத்திலேயே தாய் காட்டுற பாசத்துக்கும் தாய் கொடுத்த பாலுக்கும் விலை மதிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். என்ன பொறுத்தவரை கல்ல செதுக்குன கடவுளை விட கருவறையில என்ன சுமந்த தாயத்தான் தெய்வமா மதிக்கிறேன். அந்த உரிமையில தான் உன்னை கேட்கிறேன். நீ தெய்வத்தை நம்புறியா? நான் உன்னை நம்புறேமா? என்ன நம்புறல்ல? அப்ப நான் சொல்றத கேட்டுக்க. எத்தனையோ உசுரை காப்பாத்துறதுக்காக இந்த கல்லுல நான் பச்சளை அரைச்சிருக்கேன். இதே கல்லுல உங்க அம்மாவுக்காக அரளி விதை அரைக்க வச்சிடாது. என்னங்க யார்மணி? எழுதுகிட முனியாண்டி இல்ல அடச்சி, அந்த கொட்டாய் வாயில போய் முனியாண்டி சனியாண்டின்னு பட்ட பேர் வச்சு சொல்றியா நீ? அவனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி என்ன ஜாக்கெட் ஒண்ணு தைக்கணும். ஐயோ, நாய் சவகாசம் சேலை கிளிக்குங்கிற மாதிரி உங்க அண்ணன் சவகாசம் நமக்கு ஒத்து வராது. ஜாக்கெட் எல்லாம் ஒன்னகிட்டே போய் தச்சுக்க. இவ்வளவு நாள் எங்க அண்ணன் கையால ஜாக்கெட் தைச்சு போட்டு எனக்கு கல்யாணமே நடக்கலைங்க. அவன் தைச்சதுனால உனக்கு கல்யாணம் ஆகாம போகல, அவன் கூட தங்கச்சியா பிறந்த பாரு, அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகாம போச்சு. எங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தான் அவனை பாத்துறாங்களே, எங்க பொண்ணுக்கு அவன மாதிரியே வாய் கொட்டாய் மாதிரி இருக்குமான்னு திரும்பி போயிடுறானுங்க. இந்த பாரு, உங்க சவகாசமே வேணா எடுத்துட்டு போயிரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ நீங்க தச்சு கொடுத்து அந்த கைராசினால என் கல்யாணம் நடக்கட்டும். இந்த பிடிவாதம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. போமா போமா. இருமா. என்ன நீங்க? என்னடா ஊர்ல உள்ள பொண்ணை பூரா பார்த்தோம், யாருக்குமே மச்சம் இல்ல. சோசியம் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு முதுகுல மச்சம் இருந்தா? ஆட போடா, இந்த கொட்டாய் வாயின் தங்கச்சிக்கு எல்லாம் மச்சம் இருக்க போகுதா? ஐயோ, யாருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாதுண்ணே. இப்ப என்னங்கிற நீ? இந்த துணியை வாங்கி நீங்களே தச்சிருங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தங்கராசு இல்லையேடா. தங்கராசு இருக்கு. அவன் தானே ஜாக்கெட்ட லோ ஆங்கிள் கட் பண்ணுவான். வேண்டவே வேண்டாம், நான் அளவு எடுத்துறேன். குத்து மதிப்பா நீங்க தச்சிருங்க. அப்படிங்கிற புடி. கொண்டா. அடச்சே, இந்தாங்கண்ணே குடுறா. ரெடியா? ரெடி. 35 வெட்டியாச்சு. 28 வெட்டியாச்சு. 12 வெட்டியாச்சு. 18 வெட்டியாச்சு. 3. இனிமே வெட்ட முடியாது, துணி இல்லடா. அடிச்சிருங்க. அடிச்சிருங்க. நீங்க தச்சு வைங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். இருமா, கழுத்தை கெடுத்துவா இருக்க. ஜாக்கெட் 2 நிமிஷம் ரெடி ஆகிரும். இங்கே போட்டு பார்த்து போலாம். சரி. பாப்பாவே ஒரு ஓரம் உட்கார சொல்லு. எங்க உட்கார வைக்கிறது? இந்த நாய் அடிச்சு துரத்து. இது என்ன பண்ணுது? காலையில இருந்து நூல் கோக்குறான். கண்ணு தெரியாத குருட்டு நாய் அடிச்சு துரத்துறா. எந்திரா. கண்ணு தெரியாதா? போறானா? வா கண்ணு, வா உட்காரு. இருக்கு. வேகமா தைக்கிறத பாரு.
மொதன்னு நான் கட் பண்ணி தைச்ச ஜாக்கெட் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். பாத்துக்கங்க. அடச்சே, நான் அத கேக்கலமா. பேக் பேக், என் எதிர்காலமே அங்கதான் இருக்கு. ரோலிங். ஓ தங்கராஜ் கடையில இருந்த பொம்மை தானே? ஆமாமா. இந்த பொம்மை நீயே எடுத்து போற? இது தேவையில்லாத பொருள், எதுக்கு கடை அடைச்சுக்கிட்டுன்னு குப்பத்தொட்டில போட போனார் தங்கராசு. நான் தான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தம்மா. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களதான். என்னாச்சு? ஆமா, ஏன் ஞாபகமா தானே அந்த பொம்மை வாங்கி என்ன லஞ்சு கொஞ்சிட்டு இருந்தீங்க? இப்ப ஏன் தேவையில்லாத பொருள் தூக்கி எறிஞ்சிட்டீங்க? உங்களை தானே கேக்குற, சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க, நில்லுங்க. ஏன் பேசாம போறீங்க? என் மேல ஏதாவது கோவமா? என்னங்க? நமது எம்பி, நமது எம்பி, நமது எம்பி. நீங்க இதே மாதிரி 100 வயசு வரைக்கும் எம்பியாவே இருக்கணும். அடி ஏண்டா மந்திரியான ஒத்துக்க மாட்டீங்களா? தமிழனை முன்னேற விட மாட்டீங்களா? ஒரே குத்து. மஞ்சு, மஞ்சு. மஞ்சுளா, மஞ்சு, என்னமாச்சு? என்னாச்சு? கோப்பனுக்கு மாலை போடுறதுக்கு வெளியே 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி அழுதுட்டு வந்தா அவங்களாம் என்ன நினைப்பாங்க? அப்பா, நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. உங்க கழுத்துல மாலை விழுது. நான் தோத்துட்டு என் கழுத்துல மாலை விழாது. என்னம்மா நீ விளையாட்டு தரமான வயசுல இப்படி வில்லங்க தரமா பேசிட்டு என்ன ஆச்சு இப்போ? அப்பாவும் தாவும் கேக்குறாங்களே, என்னன்னு சொல்லுமா. தங்கராசு என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா.
வேணாம்னு சொல்லிட்டானா? காரணம் ஏதாவது சொன்னானம்மா? காரணம் கேட்டப்பா, அதுக்கு அவரு ஒண்ணுமே சொல்லல. அதான் டெய்லர்ல அவன் துணியை மட்டும்தான் வெட்டுவான்னு நினைச்சேன். உயிருக்கு உயிரை காதலிச்ச ஒன்னையே வெட்டி விட்டான். சரி, ஊர்ல எவ்வளவு கேப் மாதிரி தினம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் காரியமா கேட்டுட்டு இருக்க முடியும்? அவன் கிடக்குறான் விடுமா. டெல்லி வரைக்கும் வசந்து நிக்கிற இந்த மயில்சாமி கவுண்டருடைய அந்தஸ்து இந்த டெய்லர் கடை வரைக்கும் மட்டமா போயிடக்கூடாதுன்னு மாரியா தலை நினைச்சா போல இருக்கு. அவன் வேணான்னு சொல்லிட்டான். என்ன காரணம்னு சொல்லல. ஆனா அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதுதான் காரணம்னு என் பொண்ணுக்கு காரணத்தை மட்டும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது உன் மாமனார்கிட்ட சொல்லுவே. குழந்தை, ஐய என்னம்மா அது? வீசுற காத்து நின்று போச்சுக்கிறதுக்காக நம்ம சுவாசிக்கிற மூச்சுவா நின்று போகுது. இந்த பாரு, காரணத்தையே சொல்லலைங்கிற காரணத்துக்காக தங்கராஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தப்பா கணக்கு போடாது. மனசார காதலிக்கிற நீங்க 2 பேரும் மாலையும் கழுத்துமா அழகா என் முன்னால வந்து நிக்கத்தான் போறீங்க. தைரியமா இருமா, நான் இருக்கம்மா. இன்னும் என்ன அப்படியே இன்னும் அழற? சிரிச்சு மாறு. நல்ல நல்ல எல்லாருமே இப்படி பேச மாதிரி எப்படி? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன? முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணுமல்ல. பொண்ணுக்கு இவங்க நகை நட்டு எவ்வளவு போடுவாங்க, சீர்வரிசை என்ன செய்வாங்க அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்ட பேசிடணுமல்ல. ஏன்னா உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க? என் தங்கச்சிக்குன்னு ஒரு பைசா சீரு நான் செய்ய மாட்டேன். என் தங்கச்சியை கொடுப்பேன். அதுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு என்ன தர்றான்னு கேட்டு சொல்ல. என்ன குப்புன்னு வெத்துருச்சு? மின்னல் மாதிரி பளிர்னு அடிச்சுட்டானடா. சும்மா இருக்கண்ணே. முனியாண்டி என்ன மாப்பிள்ளைகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 28,750 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் காடும் வேணும். எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கர் காடு, இதெல்லாம் கரெக்டா கேக்குறானே. நீ சொல்லிட்டியா? என்ன நானும் சொல்லுவேன். என்ன எப்படி அவன் கரெக்டா கேட்பான்? எல்லாம் வச்சத்தோட மகிமை என்ன? போனா போது கொடுத்துருங்கண்ணே. எதுக்கு? கல்யாண செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கலாமான்னு கேளு. என்ன நீங்க தான் கோடீஸ்வரன் ஆக போறீங்கல்ல, உங்க ரேஞ்சுக்கு இதை கேட்கலாமா? கேட்க கூடாதுதான். இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு தான். எதுக்கு ஒரு 2500 கேளு. பொண்ணு முஞ்சி ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. சொல்றேன். அப்புறம் என்ன எல்லாம் எடுத்துங்கப்பா. முடிஞ்சே போச்சு. என்ன கல்யாணம் தான். அப்புறம் கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம். நீதான் அவனை உட்கார வச்சு மொத்தமா முடிச்சிட்டிய. டேய், மாலையெல்லாம் ரெடியாடா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. டேய், நீ யாரு? லோக்கல் எம்எல்ஏ. வர்றது யாரு? டெல்லி மந்திரி. எங்க வர்றாரு? உங்க வீட்டுக்கு. நீ என்ன குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்க? சகுனம் சரியில்லைன்னு திரும்பி போயிட்டாருன்னா நான் 2 பேரும் டெல்லிடா. நீ உள்ளூர் தானே? அப்படி போய் ஓரத்துல நில்லு. அது கூட நான் தான் சொல்லணும். அப்படி அதோ வரார். டேய் பேண்ட் வாசிக்கடா. வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த மலை கொண்டா, மலை கொண்டா. அப்படி போனா கழுத கொலை உழைங்க. வாப்பா போடு. 1500 ரூபாய் காஞ்சிபுரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த மலை கொண்டா. 1500 உனக்கு சொல்லாத போடு. வா 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 வா. போடு போடு. கொண்டா ஆரத்தி எடு. அவனப்படி ஏமா கீழே கொண்டு கும்பம் கும்பம் கும்பம். திரும்ப 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 கும்பத்தோட வீட்டு கூட்டு போறோம். ஒரே தடவை போட்டுறேன். பெரிய மந்திரி
இந்த சாதாரணமான வீட்டுக்கு பெரிய மனசு பண்ணி வந்தது ரொம்ப நன்றி. அதுக்கு நான் காரணம் இல்ல, என் மகன் தான். அப்படின்னா அவருக்கு நன்றி. அது எங்க அப்பா வெள்ளைக்காரனை வெளியே துரத்துனதுல அவருக்கு முக்கிய பங்குண்டு. அது என் சம்சாரம். வணக்கம். இது என் மவ. வணக்கம். இது என் மருமவ. இது என் மகன். ஹலோ. பாக்குறதுக்கு முரடனா இருப்பா, நல்லவன். இது என் சம்சாரம். அப்படியா? அது என் மகன். வணக்கம் சார். நல்லா இருக்காரு. ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. சாப்பிடுங்க. டாடி, எத்தனையோ பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. அந்த எம்பி பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உட்காருங்க. மயில்சாமி, எனக்கு எதையுமே ஸ்ட்ரைட்டா பேசிதான் பழக்கம். அது தெரியல. இத்தனை நாளா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த என் பையன் உன் பொண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ப்பா. என்ன சொல்ற? என்ன சொல்ற? சரி சரி, ஒரு வாரம் டைம் தரேன். நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. என்ன? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே? ஆண்டவா, அண்ணனுக்கு நல்லபடியா நல்ல காரியம் நடக்கணும். வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? 2 பேருக்கும் பண்ணுங்க. சரி. கோவிந்தசாமி, கண்ணம்மா. சரி. மாமா என்ன? இடுப்பு பிடிச்சு கேள்றான். இடுப்பு கிள்ளனா? யாரவன்? இவன் தான். வா இந்த பக்கம். ஏன்டா கிள்ளன? ஆசையா இருந்துச்சு கிள்ளன. ஆசையா இருந்தா நானும் பாக்குறேன். கோயிலுக்கு வர பூரா சாமி கும்பிட வரல, இடுப்பு கிள்ள தாண்டா வர்றான். டேய் எந்திரா, டேய் எந்திரா, எந்திரா. அண்ணே செத்து போயிட்டானே. ஒரு அடி தாண்டா அடிச்ச. ஒரு அடியா அடியா செத்து போயிட்டான். செத்தே போயிட்டானா? ஐயோ, கொன்ன போட்டீங்களா? கொலை 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 பண்ணிட்டாரு. அட பாவிங்களா, மச்சமுள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணா நீ இருக்க வேண்டிய இடமே வேறேன்னு சொன்னானே, அது இந்த இடம் தானா? மாமியார் இல்லாத பொண்ணா பார்த்து கட்டின, கடைசியில மாமியார் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டானுங்களே. இப்ப மட்டும் அந்த ஜோசி என் கையில கிடைச்சா. குழந்தாய், டேய் வெள்ளை கரடி பரதேசி நாயே, நீ இங்கேயா இருக்க? கோபப்படாதே குழந்தாய். விதி யாரிடம் விளையாடும், எப்போது விளையாடும், எப்படி விளையாடும் என்பது யாருக்குமே தெரியாது. விதி இனிமே விளையாடாதடா. இனிமே நான் உங்ககிட்ட விளையாட போறேன். நீ எப்படா இங்க வந்த? ஜனங்களுக்கு மத்தியில மூக்குல லிங்கம் வரவழைக்கிறதா சொன்னேன். வந்துதா? முக்கி முக்கி பார்த்தேன், வரலையே. முக்குனா லிங்கம் வராதுடா, வேற வரும். இப்ப வருது பாரு. லிங்கம் வந்துச்சா? வந்தது. வேற என்ன வந்தது? ரத்தம். மூக்குல இருந்து ரத்தம் தான் வரும். லிங்க சிங்கம் எல்லாம் மூக்குல இருந்து வராது, முதுமலை காட்டுக்குள்ள இருந்து தான் வரும். சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியாடா. அட பொண்ணை குடுக்கறதுக்கு ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? ஓஹோ, அன்னைக்கு 1000 பேருக்கு மத்தியில மேடைய போட்டு அந்த டெய்லர் பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்துட்டுமே அப்படின்னு பாக்குறீங்களா? அட எலெக்ஷன் நேரத்துல 1000 வாக்குறுதி தான் கொடுக்குறோம், அதெல்லாம் நிறைவேற்றிடுமா? சம்மதம்னு சொல்லுங்க. அப்பா, மத்திய மந்திரிய வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு, அதுக்கே மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க. சம்மதம்னு சொல்லுங்கப்பா. ஏங்க, ஒழுங்கா பிளாட்பாரத்துக்கே வராத ரயிலு கவுண்டர் விட்டு புழக்கடைக்கே வரேன்னு சொல்லும் போது எங்க வேணான்னு சொல்றீங்க? சம்மதம் சொல்லுங்க. இங்க பாருங்க, எம்பினா 6 தொகுதியில மட்டும்தான் செல்வாக்கு. மந்திரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா முழுக்க செல்வாக்குப்பா. கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்கப்பா. ஏங்க, இந்த டெய்லர் பையனுக்கும் ஜனங்களுக்கும் நாம ஏங்க பயப்படணும்? மந்திரி பையனுக்கு பொண்ணை கொடுத்துட்டீங்களா நாம டெல்லியிலேயே செட்டில் ஆயிடலாம். நாம டெல்லி பார்த்ததே இல்லைங்க. நீங்க மத்திய மந்திரி ஆயிட்டீங்களா நான் எம்பி ஆயிடுவேன். நீங்க பிரதம மந்திரி ஆயிட்டா நான் ரயில்வே மந்திரி ஆயிடுவேங்க. சம்மதம் சொல்லுங்க. ஏங்க சம்மதம் சொல்லுங்க. முடியாது முடியாது முடியாது. அந்த மந்திரி மகனை என்னால கட்டிக்கவே முடியாது. உன் கழுத்துல தங்கராசு தாலி கட்டினான்னா அவன் உடம்புல தலை இருக்காது.
தங்கராஜ் உடம்புல இருந்து அவன் தலையெடுக்கிறது ரொம்ப சிரமம்டா. ஆனா உன் தங்கச்சி மனசுல இருந்து அவனை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஆடுங்கடா. கேடு, நீ வெள்ளக்காரங்க கையிலயும் சாவாம வயசாயும் சாவாம நடுவுல பேசி ஏன் எங்களை சாவடிக்கிற? மஞ்சுளா, மக்கள் மனசு மாறினா ஆட்சி மாறும், பொண்ணு மனசு மாறினா மாப்பிள்ள மாறும். இல்ல தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. 1000 கட்சி கொடிகள் மாறி மாறி பறந்தாலும் கோட்டையில என்னைக்குமே பறக்கிறது தேசிய கொடி மட்டும் தாண்டா. அதே மாதிரி என் பேச்சு படுத்துற கொடி கட்டி பறக்கிறது அந்த தங்கராசு ஒருத்தன் தாண்டா. ஊரையே கூட்டி மயில்சாமி அத்தனை பேருக்கு மத்தியில ஓட்டெல்லாம் எனக்கு போடுங்க, கண்டிப்பா என் பொண்ணு தங்கராசுக்கே கட்டித்தரேன்னு சொல்லி இப்ப பேச்சு மாறியடா. இது ஜனங்களுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? உன் மகன் சொன்னானே தலையே இருக்காதுன்னு, அது தங்கராசுக்கு இல்லடா, உனக்கு உண்டா? கிளவா சொல்றா. வாக்கு மாறினது நானா இல்ல அவனாயா? முதல்ல அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லி கல்யாணம் வேணாம்னு சொன்னான், அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லிட்டு கல்யாணம் வேணும்னு சொல்றான். இதுக்கெல்லாம் 1000 காரணம் இருக்கு. அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பின்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். அது என்னங்கிறது உனக்கு தெரியும், உன் வீட்டுக்காரிக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா எந்த காரணத்தை கொண்டோ அந்த காரணத்தை நான் இப்ப சொல்ல மாட்டேன். சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியா அமைஞ்சிட்டா சதிகாரம் கூட சத்தியவான் பேர் வாங்கிட முடியுங்க. இப்ப நான் பேர் வாங்குறேன். மஞ்சு, இத பாருமா, நீ தங்கராசுக்கு மனசு கொடுத்துட்ட, நான் மந்திரிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் வாக்கு கொடுத்ததா காதல் கத்திரிக்காய் அலைஞ்சா கடைசியில இப்படித்தான் நடந்தது நடந்து போச்சு. ராகினி என் உயிர் நீயடி, நீ இல்லையே நானேதடி. உயிரே போன பின் தேகமே வீழடி, நான் வாழ கொண்டு வந்தே நீ சாவை வாங்கி கொண்டாய். போராகினி என் உயிர் நீயடி, நீ இல்லையே நானேதடி. தம்பி, விரும்புற உனக்கே கட்டி கொடுக்கறதா என் மகன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் பேத்தி இப்படி ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்தே இருக்க மாட்டேன். அப்பாப்பா, மந்திரியுடைய மகன் எனக்கு மருமகனா வந்தா பெருமையா இருக்குமே. மஞ்சுளாவை கட்டாயப்படுத்தினது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப புரியுது. தங்கராசு உடனே மறந்துட்டு மந்திரியுடைய மகனை கட்டிக்கல, நான் இந்த விஷயத்தை குடிச்சிருவேன் அவளை மிரட்ட. ஆனா அவன் இந்த விஷயத்தை குடிச்சிட்டு செத்துருவான். நான் எதிர்பார்க்கலப்பா, எதிர்பார்க்கலப்பா.
செத்த மாதிரி நடிச்சேன். நான் குடிச்சது விஷம் இல்லைங்க, நீங்க குடிச்சீங்களே அது கூட விஷம் இல்லைங்க, வெறும் சக்கரை தண்ணி. ஆமாங்க. பஞ்சு பஞ்சு அம்மா, நான் சாகலம்மா, நான் சாகல. அம்மா. தாத்தா, நீங்க கூட நம்பிட்டீங்கல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல தாத்தா, நான் நல்லா இருக்கேன். அண்ணா, ஆச்சரியமா இருக்குல்ல, நான் சாகலண்ணா. அம்மா, நீ தப்பா என்ன கோவத்தோட ஏத்துட்டு போனாருல்ல, அங்க என்ன நடந்தது தெரியுமா? அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாப்பா. ஐயோ மஞ்சுளா, உங்க அப்பா 1000 முரடனா இருந்தாலும் நீ எனக்கு ஒரே பொண்ணுமா. நீ நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். நீ கெட்டு போடணும் ஆசைப்படுவேனா? தயவுசெய்து எனக்காக தங்கரசமா இருந்தது. இல்லப்பா, என்னால அவரை மறக்க முடியாது. இத பாருமா, 10,000 பேருக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துவோமா உங்க அப்ப உன்னை தங்கராசுக்கு தான் கட்டி வைப்பேன்னு. ஆனா நான் என் பேச்சு மாறினேன், ஏன்னா அவன் பேச்சு மாறினான். அதனாலதான் சொல்றேன், தங்கராசு மறந்துருமா. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்னால அவரை மறக்க முடியாது. நான் உனக்கு தனி ரயில் வாங்கி கொடுத்து அந்த டெல்லிக்கே மகாராணி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ அன்ரிசர்வ்ட்ல ஏறணும்னு ஆசைப்படுற. நீங்க எனக்கு ரயிலே வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த டெல்லிக்கு என்ன மகாராணி ஆக்கினாலும் சரி, இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் சரி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தங்கராசு மட்டும் தான் வேணும். அவன் நல்லவன் இல்ல, அவன் ஒண்ணு விரும்பல, உன் பணத்தை விரும்புறான், உன் செல்வாக்க விரும்புறான். நீங்க போய் சொல்றீங்க, அவருக்கு என்ன விரும்புறாரு? எனக்காக அவர் உயிரை கொடுப்பாரு. அவன் உனக்காக உயிரை கொடுப்பான்றத நான் எப்படி நம்புறது? உங்களை எப்படி நம்ப வைக்கணும்? நாளைக்கு நீ சாகுற. அப்பா, சாவற மாதிரி நடிக்கிற. நீ செத்ததை கேள்விப்பட்டான் ஓடி வந்து நீ எப்படி செத்தன்னு கேட்பான். நான் ஒரு பாட்டில் எடுத்து காமிச்சு இதுல இருக்கிற பாதி விஷத்தை குடிச்சுதான் நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி இந்த பாட்டில் அவன் கண்ணில் படுற மாதிரி வைப்பேன். அதுல சக்கரை தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் அழுதுட்டு திரும்பி போயிட்டான், அவன் உனக்காக அவன் உயிரை கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். அப்புறம் நான் சொல்ற அமைச்சர் பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஒருவேளை அதை எடுத்து அவர் குடிச்சிட்டாருன்னா? நீ சொல்ற தங்கராசை நான் கட்டி வைக்கிறேன். நான் சொல்றேன்ப்பா, நான் செத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பார்த்து சும்மா போக மாட்டாரு. கண்டிப்பா அதை எடுத்து குடிப்பாரு. கண்டிப்பா குடிக்க மாட்டான். குடிப்பாரு. குடிக்க மாட்டான். குடிப்பாரு, குடிப்பாரு, நிச்சயமா குடிப்பாரு. சரி, பாப்போம். பாருமா, இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். அவனுக்கோ இல்ல இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது. பாப்போம். எனக்கும் எங்க அப்பாவுக்கு நடந்த போட்டியில நான் விஷம் குடிச்சு செத்துட்டா மீதி இருக்கிற விஷத்தை அவர் கண்டிப்பா குடிப்பாருன்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பா நம்பல. நான் சொன்ன மாதிரி அவர் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. நாங்க ஜெயிச்சிட்டோம் தாத்தா, நாங்க ஜெயிச்சிட்டோம். அப்பா, நாங்க ஜெயிச்சிட்டோம்ப்பா. என்னங்க, நம்ம ஜெயிச்சிட்டோங்க. என்னங்க, என்னாச்சுங்க? என்னாச்சு? ஐயோ, என்னங்க, என்னங்க, ஐயோ, என்னங்க, ஏதாவது பேசுங்க. ஐயோ, ரத்தம். ஐயோ, என்னங்க, ஐயோ, கடவுளே, யாராவது ஏதாச்சும் வந்து பாருங்க. என்னங்க, என்னங்க, அப்பா, என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்பா, அப்பா. பேச மாட்டாங்க அண்ணே, அவன் குடிப்பான் எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. இந்த சக்கரை தண்ணிக்கு பதிலா நான் உண்மையான விஷயத்தை வச்சு விட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? அட பாவி, பெத்த மகன் கூட பார்க்காம உன் அரசியல் புத்தி என்கிட்டயே காமிச்சிட்டியே. என்னைய ஏமாத்திட்டியே. அம்மா, பாத்தீங்களாம்மா? தாத்தா, அப்பா சொல்றது கேட்டீங்களா தாத்தா? ஐயோ, மயில்சாமி, நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்காடா? நியாயம் அநியாயம் பாக்குறதுக்கு நேரம் இல்லையா? அவன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அவன் உயிரை காப்பாத்துறது உங்ககிட்ட தான் இருக்கண்ணே. மந்திரிமா அவனை கட்டிக்கிறேன்னு சொல்லு, இப்பவே அவனை காப்பாத்துறேன். அம்மா, நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லி அவரை காப்பாத்துங்கம்மா. தாத்தா, நீங்களாவது சொல்லுங்க. அவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டு இவனை என்ன அண்ணனும் கொண்டுட்டு இருக்க? விஷத்தை மட்டும் தான் நான் கொடுத்தேன். அவன் உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்துடாத. சமாதானம் சொல்லு, காப்பாத்துறேன். சொல்லம்மா, மந்திரி பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல. சரி, சரி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கேக்குறப்பா. முதல்ல அவரை காப்பாத்துங்க, முதல்ல அவரை காப்பாத்துங்கப்பா. தயவு செஞ்சு உங்களை கேச்சு கேக்குறப்பா. அப்பங்கிட்டே காலில் விழுந்து கீழே மகனே. இப்பதான் நீ என் பொண்ணு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. டேய், என்னப்பா? அந்த மாத்து மருந்தை கொடுத்து இப்ப நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போ. நீ வாமா, ரத்தம் கொடுக்கறதுக்குலாம் ஆள் வச்சிருக்கேன்.
எல்லாம் நார்மலா இருக்கு, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அது போதும். நீங்க நல்லா வரமா. தங்கராசு, 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 இப்படி 10ஆம் பஸ்லயா இருக்கிறியப்பா. அந்த மயில்சாமி உனக்கு விஷத்தை வச்சுட்டான். நல்ல வேளை அந்த கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. தங்கராசு, அந்த பொண்ணை செத்தவ மாதிரி நடிக்க வச்சு உன்னை உண்மையிலேயே சாகடிக்கிறதுக்கு அவங்க அப்பம் போட்ட திட்டம் தாண்டா நீ இப்படி கிடக்குற. அம்மா, என்னப்பா? நான் மஞ்சுளா மேல உயிரை வச்சிருக்கேன். நீ சொன்ன அப்புறமா என்னால அவளை மறக்க முடியலம்மா. உன்னால அவளை மறக்க முடியல. நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் மகளை என்னால மறக்க முடியலையே. அம்மா, இறந்து போன அக்காவுக்கும் மஞ்சளுக்கும் என்னம்மா சம்பந்தம்? சொல்றேன்ப்பா, சொல்றேன். உங்க அக்கா செத்து போனான்னு மட்டும்தான் உனக்கு தெரியும். அவ எப்படி செத்தாங்கிறது உனக்கு தெரியாது. உங்க அப்பனுக்கு கூட தெரியாதுப்பா. என்னம்மா சொல்ற? விவரமா சொல்ற. அவ வயிற்று வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தான் இந்த ஊருக்கெல்லாம் நான் சொல்லி இருந்தேன். அவ அப்படி சாகலப்பா, அப்படி சாகலப்பா. நீ 5 வயசு குழந்தையா இருக்கும்போது உன்னை தூக்கிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு நான் வைத்தியம் பார்க்க போயிருந்தேன். சாராயம் காய்ச்சற வேலைக்கு போன உங்க அப்பா வீட்டுல தனியா இருந்த உங்க அக்காவையும் கூட்டிட்டு போனாரு. அங்கதான்ப்பா, அங்கதான்ப்பா அந்த கொடுமை நடந்துச்சு. அடுப்ப எரிய விடுமா. ஏ போங்கய்யா, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சும்மா ஏமா கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. யோ ம், வாயா. கூப்பிட்டீங்களா ஐயா? யாரு உன் பொண்ணா? ஆமாங்க ஐயா. உன் பொண்டாட்டி ஜாடையா? பார்த்தா தெரியுது. குடி. வேண்டாம் ஐயா. முதலாளியும் தொழிலாளியும் சமமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளியா நானே? குடிய. ஏன் உன் பொண்ணை இந்த வேலைக்கெல்லாம் விட்ட? அது சொல்லு. என் பொண்டாட்டி பிரசவம் பார்க்க வெளியூர் போயிடுச்சுங்க. சரி. வீட்டுல பொண்ணு தனியா இருந்துச்சு. சரி. அதான் கையோட கூட்டியாந்து. அது சரி. இதை விட பாதுகாப்பு நட வேற எங்க இருக்குது? நீ சாப்பிடியா? சாப்பிடு. போதுங்க. என்ன போதும்? குடிய. ஒரே ரவுண்டோட நிறுத்திட்டா உறவு படியா? உறவு தொடர வேணா? சாப்பிடு. சரிங்க. இங்க மல்லி, மல்லி. என்னப்பா? ஐயா அவருக்கு விக்கல் எடுக்குது. உள்ள போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. சரிப்பா. பொண்ணு கண்டிஷனா வளர்த்திருக்க. சொன்னவன உள்ள போயிடுச்சு பாரு. இந்தா, சாப்பிடு. சரிங்க. ஆமா. ஐயா, நீங்களா? நீங்க பெரியவங்க, இதெல்லாம் தப்புங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்றதே தப்பு. ஒண்ணு நான் ஒரு நாள் சுகத்துக்காக தொடல. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்துறேன். அட, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அட ஐயா, இங்க யாருக்கோ பிரசவம் பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. யாருக்கு ஐயா? பிரசவம் அது இதுன்னு பசங்க தப்பா சொல்லிருப்பாங்க. ஒரு பொண்ணுடைய கருவை கலைக்கணும், அவ்வளவுதான். மன்னிக்கணும் தம்பி, வயிற்றுல இருக்க குழந்தைய காப்பாத்தத்தான் நான் மருத்துவம் கத்துக்கிட்டேன். கருவுல இருக்க குழந்தைய அழிக்கிற பாவத்தை இதுவரைக்கும் நான் செஞ்சதும் இல்ல, இனிமே செய்யவும் மாட்டேன். நான் வர்றேன். நில்லு தாயமா. மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்சியை கலைச்சிடுறாங்க, கருவை கலைக்க ரொம்ப சொல்லணும்ல. பொண்ணு யாருன்னு பாத்துட்டு போய.
ஐயோ அடி கண்டாளி அடி பாவி என் தலையில கலத்துக்கு போட்டுட்டியே அம்மானு கூப்பிடாத என்ன அம்மானு கூப்பிடாத உன்னை பொண்ணா பெற்றதுக்காக நான் வெட்கப்படுறேன் ஒரு வயசு பொண்ணு எதை இழக்க கூடாதோ அதை இழந்துட்டு வந்து இப்படி நிக்கிறியே 3 மாசமா மூடி மறைச்சு என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டியே அடி பாவி என் வயசை நெருப்பள்ளி கொட்டிட்டியே பாவி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருமா அதை நம்பிதாமா நான் ஏமாந்துட்டேன் அரை வயசு கஞ்சியா இருந்தாலும் மானத்தோட குடிச்சுக்கிட்டு இருந்தேனே என் மானத்தை வாங்கிட்டியே உள்நாட்டு குழப்பத்தை முதல்ல நிறுத்துங்க. இப்படி தாய் மகளும் கண்ணீர் விட்டு இருந்தா போதாது. நான் ஏற்கனவே 2 குழந்தைக்கு தகப்பேன். இவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ கருவை கலைச்சிரு முதல்ல. அட சண்டாளா வளகாப்பு வச்சு வாரிசு தூக்க வேண்டிய இந்த கையால அவ வாரிசையே அழிக்க சொல்றியே நீ நல்லா இருப்பியாடா பாவி. பாவின்னு சொல்லாத. இது மாதிரி பாவத்தை செஞ்சுட்டு அவன் பரமாத்மான் வாழ்ந்துட்டு இருக்கான். உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் சொல்றதை செஞ்சுட்டு நீ பாவி ஆயிக்க. வேணாலும் அவளை வப்பாட்டி வச்சுக்கிறேன். பாத்தியா கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொன்னியே உன்னை வப்பாட்டியா வச்சுக்கிறானா? இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நான் இந்த உத்தரோட இருக்கிறேனே. ஐயோ இதை கேட்டுக்கிட்டு நான் இந்த உத்தரோட இருக்கிறேனே. கடவுளே ஐயோ சொல்லுப்பா இப்ப சொல்லுப்பா. பொண்ணை கொடுத்தவங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலாம், பொண்ணை கெடுத்தவன் வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலாமா? அதனாலதான்ப்பா நீ அந்த பொண்ணு மஞ்சளாவை மறந்துடுன்னு நான் சொன்னேன். ஆனா எப்ப அவ செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ விஷத்தை குடிச்சியோ அப்பவே நீ அவன் மேல உசிரியே வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாப்பா இனிமே உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நமக்கு துரோகம் செஞ்ச அந்த மயில்சாமி கவுண்டர தலகுனிய வைக்கணும்னா நீ அந்த மஞ்சுளாவை தான் கட்டிக்கணும். அவதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும், நீ அவன் வீட்டுக்கு மருமகனா போகணும். ஆமாப்பா ஆமா, இதை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும். தாயம்மா, என்ன ரோட்ல குறுக்க நின்னுட்டு கார் நிறுத்துற? தள்ளி போ. ஐயா சொல்றது காதல வேணா? எம்பி இப்ப அவசரமா போயிட்டு இருக்காரு. இப்படி வந்து குறுக்கணும்னா என்ன அர்த்தம்? போ அந்த பக்கம். ஏய், அப்பா கிட்ட ஏதாவது மனு கொடுக்கணும்னா வீட்டுல வந்து கொடு. இப்படி நடுவுல வந்து இடைஞ்சல் பண்ணாத. போ. மனு கொடுத்து நீதி கேட்கறதுக்கு உங்க அப்பா மனுநீதி சோழனும் இல்ல, கண்ணுக்குட்டிய பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிக்கிற தாய் பசுவும் நான் இல்ல. நான் தாயமாடா, தாயம்மா. பாத்தீங்களாப்பா, அப்பவே அந்த தங்கராசு பயலுக்கு மாத்து மருந்து கொடுக்காம கொண்டிருந்தீங்கன்னா இவன் பணத்தை எரிக்கிறதுக்கு தீச்சடி தூக்கிட்டு போயிருப்பா. இப்படி போட்டி கட்டிட்டு வந்து நிப்பாளா? என்னடா சொன்ன? தாயம்மா, என்ன தைரியம் இருந்தா என் பையனை நடு ரோட்ல கை நீட்டி அடிப்பேன். உன் மகனை கை நீட்டி அடிச்சதுக்கே உனக்கு இப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருதே. என் மகனை விஷம் வச்சு கொல்ல பாத்தியே, உன்னை எதால் அடிக்கிறது? பின்ன என்னங்க, தாயம்மாவோட மகன் தங்கராசுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதா நீங்க பப்ளிக் மீட்டிங்ல சொன்னதை வச்சுதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப என்ன மினிஸ்டர் பையனை கட்டி கொடுக்க போறீங்களாமே, இது என்ன நியாயம்? நீங்க தாயம்மாவை ஏமாத்தல, உங்க மேல நாங்க வச்சிருந்த நம்பிக்கையை ஏமாத்திட்டீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிடணும். போட்டாங்க விட்டானவன். அதான்டா இன்னும் பொதுஜனமா இருக்க. அவங்க மனசுல பட்டதை மேடையில சொல்லி எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும். எவன்டா சொன்னதை செய்யறான்? இந்த வீடு கட்டுறது, இந்த ரோடு போடுறது, இந்த 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கறேன்னு சொல்றது, கடன் தரேன்னு சொல்றது, இதெல்லாம் எவன்டா செய்யறான்? இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம்டா. சரி புதுசா இருக்கட்டுமேன்னு என் பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னேன். உங்கள மாதிரி அழுக்கு வேட்டிக்கார பயல்களுக்கு இந்த வெள்ளை வேட்டிக்காரன் பொண்ணை கொடுக்கறேன்னு சாமட்டு மேனிக்கு வந்து ஓட்ட போட்டீங்க. சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன இழிச்சவா? என்ன அரசியல்வாதிடா, அரசியல்வாதி. யோ இன்ஸ்பெக்டர், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? என் பையன் அடிச்சது மட்டும் இல்லாம நடுரோட்டில் நின்னு மறியல் பண்ற, வேடிக்கை பாக்குற. கருப்பு கொடி காட்டுறதா இருந்தா கூட இந்த நாட்டுல பர்மிஷன் வாங்கணுமியா? அடிச்சு துரத்துவியா?
வாமா அந்த பக்கம். ஏய், காரணம் இல்லாம பொம்பளை மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்கள மாதிரி பொது ஜனங்களுக்கு, இவன மாதிரி பொம்பளை பொறுக்கிக்கு இல்ல. ஆயம்மா, ஐ, என்ன திமிரு இருந்தா எம்பி கூட பார்க்காம அவரை பொறுக்கிட்டு சொல்லுவேன். தச்சி, உங்களுக்கு தாண்டா இவன் எம்பி. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு எம. ஆமாம்மா, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து என் ஒரே பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவ வயிற்றுல குழந்தைய சுமக்க வச்சவன் தான் இந்த பெரிய மனுஷன். என் மகளுக்கு வாழ்க்கை கொடுன்னு இவன் கால்ல விழுந்து நான் கெஞ்சினேன். உன் பொண்ணு வயிற்றுல இருக்க கருவை நீ ஏன் கலைச்சி நான் உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு என்ன பார்த்து சொன்னான். அந்த அவமானம் தாங்க முடியாம என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாயா, செத்து தாயம்மா, நடு ரோட்ல 4 பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்த திட்டம் போட்டிருக்கியா? என்ன உன் பொண்ணை வச்சு சென்டிமெண்ட் அடிக்கிறியா? இப்ப நான் எம்பி, என்ன உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நினைக்காத அப்படி. என் மகனுக்கு உன் பொண்ணை நீ கட்டி வைக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை எம்பி ஆக்குனாங்க. இதே மக்கள் நினைச்சாங்கன்னா உன்னை எம்பி பதவியில இருந்து இறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆமா, இவங்க முன்னாடி இப்ப நீ அந்த கல்யாண தேதியை சொல்லியே ஆகணும். அப்பதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். இப்ப நான் கல்யாண தேதியை சொல்லனா இந்த இடத்தை விட்டு உன்னை ஒரு அடி கூட மேல போக விட மாட்டேன். அப்படியா? நான் ஒரு அடி மேல போறேனா இல்ல நீ மேல போறியான்னு பாப்போம். பாக்கலாம்டா. பொம்பளைக்கு இவ்வளவு துணிச்சல. சொல்லுங்க கேளுங்க. அப்பா, எப்படி ஹாஸ்பிடல் போலாமா? இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே பாதி உயிர் போயிடுச்சுப்பா. இருக்கிற மீதி உயிர் என் மகன் மடியிலே போட்டோம். அப்படி சொல்லாத பாண்டிப்பா, ஹாஸ்பிடல் போலாமா? இல்லப்பா, ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்கிறத விட என் மகன் கிட்ட 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனேங்கிற பாக்கியத்தையாவது கடவுள் எனக்கு கொடுத்துருக்காப்பா. கோயிலா இருந்த நம்ம குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டான்ப்பா அந்த மயில் சாமி. உங்க அக்காவை வஞ்சகமா கொன்னா வாழ வேண்டிய ஒன்ன விஷம் வச்சு கொல்ல பார்த்தான். நியாயம் கேட்க வந்த என்ன நடுத்தருவுல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டான். நான் சாகிறத பத்தி கவலைப்படலப்பா. நம்ம குடும்ப கௌரவத்தை நீதான்ப்பா ஓசத்தை நிறுத்தணும். அந்த மயில் சாமியோட பொண்ணு மஞ்சுளாவை நீ இந்த ஊரறிய கை பிடிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊரே மெச்சும்படியா நீ வாழ்ந்து காட்டணும். அப்பதான்ப்பா உங்க அம்மாவோட ஆத்ம சாந்தி அடையும். செய்வியாப்பா? செய்வியாப்பா? தாயம்மா, எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர்றதுதான். ஆனா தாயம்மா நம்மளை எல்லாம் விட்டு இவ்வளவு சீக்கிரமா பிரிஞ்சு போயிடக்கூடாது தம்பி. தங்கராஜ், உங்க அம்மாக்கு இப்ப நடந்து போச்சுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. எங்கயா வந்தீங்க? எங்கயா வந்தீங்க? நடு ரோட்ல எங்க அம்மாவை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டப்ப எங்கயா போயிருந்தீங்க? உயிருக்கு போராடிக்கிட்டு அவங்க துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்கள காப்பாத்த துப்பு இல்லாதவங்க இப்ப என்ன துக்க விசாரிக்க வந்தீங்களா? உங்கள எத்தனை பேருக்கு மருத்துவம் பார்த்திருப்பாங்க எங்க அம்மா. அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனு கூட தைரியம் இல்லாம போயிடுச்சு. ஏயா உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிருந்தா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? மனுஷனா பிறந்துட்டு இங்க போனமா வந்து நிக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த மைசாமி கவுண்டர் எங்க அம்மாவை கொல்லல, நீங்களா சேர்ந்து அவங்களை கொண்டுட்டீங்க. அவங்க உடம்புக்கு தான் நான் இப்ப தீ வச்சிருக்கேன். அவங்க உயிருக்கு நேத்த நீங்களா சேர்ந்து தீ வச்சுட்டீங்க. உயிரோட இருக்கும்போது விட்டுருங்க, சேர்த்தப்புறம் அவங்க பெருமையெல்லாம் பேசுங்க. எதுக்கு ஒண்ணு சேரணுமோ அதுக்கு சேராதீங்க. கல்யாணம் கருமாதினா சோத்து கல்யாணம் கும்பத்தான நீங்க. இப்படி மாறா தெரியற நீங்க என்னைக்கு நான் மனுஷனா மாற போறீங்க? ஊர்க்காரங்களுக்கு பிரச்சனைனா உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க ஆட்டையம்பட்டிக்காரங்க. நான் நினைச்சது தப்பா போச்சு.
எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க யாரும் எங்களுக்கு தேவையில்லை. போங்க போங்கிறது. மாமா இவங்கெல்லாம் வராட்டி பரவாயில்ல, நான் உங்க கூட வரேன் மாமா. தம்பி, நாங்களும் உப்பு போட்டு சோறுங்கிறவங்க தான். எங்களுக்கு சோழனை இருக்குது. உங்க குடும்பத்தை இந்த அளவுக்கு ஆக்கின அந்த மயில்சாமி கவுண்டர சும்மா விட போறதில்லை. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சீக்கிரம் ஆடுமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மயில்சாமி கவுண்டருக்கு ஃபோன் போட சொன்னீங்கல்ல, லைன்ல இருக்கார் சார். ஓ ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மயில்சாமி. எங்க இருந்து பேசுறீங்க? நான் நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற கேம்ப் சைட்ல இருந்து பேசுறேன். கேம்ப் சைட்ல இருந்தா என்ன, நீங்க வந்தவங்க இங்க வந்திருக்க வேண்டியதானே? நான் வரலாம் தான் நினைச்சேன் மயில்சாமி. இல்ல இங்க ஆத்துல தண்ணி நிறைய ஓடுதான், ஊருக்குள்ள கார்ல வர முடியாதுன்னு செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க. ஆமா, அதான் கேம்ப்லயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். அட ஏங்க நீங்க நம்ம ஊர்ல வந்து கவலைப்படுறீங்க? நான் போட்ட ஏற்பாடு பண்றேன், அதுல வந்துருங்க. சரி, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இமீடியட்டா ஃபாரின் போற ப்ரோக்ராம் இருக்கு. அதனால நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் இங்கேயே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? ஓகே, அப்ப நீங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, நான் வந்துடுறேன். ஓகே. ஐயா, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? மினிஸ்டர் வந்துட்டு இருக்காருல, வீடு தேடி. அட மினிஸ்டர் வரது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஊர் ஜனம் எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்க வீடு தேடி வந்துட்டு இருக்காங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு? எதுக்கா? தங்கராசுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தாம ஏமாத்தினதுக்கும், தாயம்மா மேல காரை ஏத்தி கொன்னதுக்கும் கோவப்பட்ட ஜனங்க கத்தி கம்போடு உங்களை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கேப்பா யோசிக்கிறீங்க? யோ மரட்டையா, ஒவ்வொருத்தரையும் நாய சொல்ற மாதிரி சுட்டி தள்ளுறேன். வர்றவங்க 6 பேரு, ஆயிரக்கணக்கான பேரு. நம்ம துப்பாக்கியில இருக்கிற தோட்டா வச்சுக்கிட்டு 6 பேர் தான் கொல்ல முடியும். அவங்க திரும்பினாங்க, நம்ம 6 பேர் அவுட். பேசிக்கிட்டு இருக்கிறது நேரம் இல்லைங்க, முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும். இந்த நேரம் பார்த்து மினிஸ்டர் வேற வரேன் இருக்காரு. வரட்டுமேடா, அங்க இருந்து அவரு ஒரு போட்ல வர போறாரு, இங்க இருந்து எதிர்த்து நம்ம ஒரு போட்ல போக போறோம். விஷயத்தை சொல்லி எல்லாரும் டெல்லிக்கு போவோம். இங்க நடக்க வேண்டிய கல்யாணத்தை அங்க நடத்திடுவோம். டேய், நீ முதல்ல எல்லாரையும் பேக் பண்ணு. போ போங்க. நானும் மஞ்சு வா போலாம். எங்க? ஊர் ஜனங்கள மொத்தமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை அழிக்க வந்துட்டு இருக்காங்கம்மா. உடனே கிளம்பு. உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறதுக்கு நானும் உங்களை மாதிரி கோழை இல்ல, நான் வர முடியாது. இன்னொருத்தருக்கு வாழ்க்கப்பட்டு சாகிறத விட அப்பாவுக்கு ஓட்டு போட்ட ஜனங்க கையால அடிபட்டு சாகுறேன். இப்ப நீ கூட வரல, என் கையால அடிபட்டு சத்துருவேன். உடனே கிளம்பு. முடியாது, என்ன விடு, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். வாங்க சீக்கிரமா. என்ன விடு, வேணாம். போல ஐயோ தாத்தா. சீக்கிரமா இறங்குங்க. இறங்க வாங்க. ஐயா ஐயா, சீக்கிரமா இறங்க. நான் இந்த போட்ல முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீ பின்னாடி அந்த போட்ல வாங்க. புரியுதா? ஏற்றாங்களா? சீக்கிரம் சீக்கிரமா பங்கோட்டா போங்க. வேகமா போங்க.
போதே உங்க ஒப்பனுக்கு தலைகால புரியாது, இப்ப தண்ணியில வேற முதக்கிறான். எல்லாம் தலை விதிம்மா. தங்கராஜ் வந்தாரு. இழுத்துட்டு போ. வாங்கல வேகமா போங்க. என்ன விடு. அவர் வந்தாரு. விடு என்ன. தங்கராஜ், தங்கராஜ், அவரை காப்பாத்தப்பா, அவரை காப்பாத்து. தங்கராஜ்.
தங்கராசு தங்கராசு அவர் காப்பாத்தப்பா. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காது. எப்படியாவது அவர் காப்பாத்து. தங்கராசு தங்கராசு காப்பாத்துங்க, காப்பாத்து, காப்பாத்துங்க. 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 தங்கராஜ், 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 காப்பாத்து. தங்கராஜ், தயவுசெய்து காப்பாத்துப்பா. தங்கராஜ், சுமங்கலியா இருந்த அவங்க அம்மாவுக்கு ஒண்ணு பாவத்துக்காக என்ன அமங்கலி ஆக்காம உங்களுக்கு காப்பாத்துட்டாரு அந்த தம்பி. அந்த நல்ல மனசு வேற யாருக்குங்க வரும்? மயில்சாமி, மனுஷனுக்கு பணத்து மேலையும் பதவி மேலையும் ஆசை வரலாண்டா, ஆனா வெறி வரக்கூடாதுடா. உன் பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தங்கராசு மேல இவ்வளவு வெறித்தனமா நடந்துகிட்டியே, அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம உன் உயிரையே காப்பாத்திருக்கானே. இதை விட உனக்கு வரப்போற மருமக ரெண்டா பெருசா கழிச்சிட போறான். சொல்றா. ஐயா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். தங்கராசு தான் உன் மருமக, அதான் நியாயம். மயில்சாமி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். மனுஷனுக்கு பணமும் பதவி மட்டும்தான் முக்கியம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மனுஷனுக்கு மனுஷன் தான் முக்கியம்னு தங்கராசு எனக்கு உணர வச்சிட்டான் சார். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். தங்கராஜ், என்ன மன்னிச்சிரு. உன்னை என் மருமகனை அடையிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் மகளை நீ பாத்துக்க.